உங்கள் அனைவரையும் இன்றைய எமது கதைப்புமா நேரலைக்குள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் ஒரு விசேடமான கதைப்புமா நேரலையாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஏனெனில் இப்போது இலங்கையில் ஒரு அனர்த்த காலகட்டம் அல்லது ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில், இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு சில அறிவூட்டல்கள் தேவை, அல்லது சில ஆறுதல் வார்த்தைகள் தேவை, அல்லது சில வழிகாட்டல்கள் தேவை என்ற ரீதியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அமைக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியோடு இன்று ஷேக் கலாநிதி முபாரக் மதனி அவர்களை இணைத்துக் கொண்டு இவ்வாறான ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் எவ்வாறான வழிவகைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய எமது நிகழ்ச்சி அமையவிருக்கிறது. இது ஒரு நேரலை நிகழ்ச்சி. எனவே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு உங்களது சந்தேகங்களையும் உங்களது கேள்விகளையும் நீங்கள் முன்வைக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நான் இப்போது ஷேக் முபாரக் மதனி அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களை அதை பார்க்க செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்கள் சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டால், உங்கள் சொந்தங்களோடு, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டால் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைவார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை முடிந்த அளவு பகிருங்கள் என்ற ஒரு பணிவன்பான வேண்டுகோளை வைத்தவனாக நான் ஷேக் முபாரக் மதனி அவர்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பல காலகட்டங்களில் எமது நம் தமிழோடு இணைந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி ஷேக் அவர்களே. அந்த வகையில் நான் ஆரம்பத்தில் கூறியது போல இப்போது நாங்கள் ஒரு இக்கட்டான காலகட்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கை இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் எமக்கு சரியான வழிகாட்டல்கள் தேவை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது சமூக தலைமைகள் என்று கூறிக்கொள்பவர்கள் அல்லது அரசியல் தலைமைகள் என்று கூறிக்கொள்பவர்கள் அதற்கான ஒரு சரியான வழிகாட்டல்களை தருகின்றார்களா என்ற ஒரு கேள்வி மத்தியில் இருக்கிறது. அது சம்பந்தமாக ஷேக் அவர்களின் ஒரு சமீபத்திய வீடியோ கூட வாட்ஸ்அப்பில் பரவலாக பகிரப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். உண்மையில் இது சம்பந்தமான ஒரு வழிகாட்டலை நாங்கள் எமது சொந்தங்களுக்கு, எமது மக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஒரு ஊடகமாக நான் அதை உணர்கிறேன். ஒரு ஊடகமாக வெறுமனே அரசியல் நிகழ்ச்சிகளை செய்து அரசியல்வாதிகளை கொண்டு வந்து ஒரு ஆக்ரோஷமான பேச்சுக்களை பேசி மக்களை மீண்டும் மீண்டும் அதை என்ன சொல்வது, அவர்களை உணர்ச்சியூட்டுவதை தாண்டி அதற்கு அப்பால் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். எனவேதான் உங்களை இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் உங்களை சந்தோஷமாக வரவேற்றுக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்குள் ஷேக் அவர்களே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொண்டமை உண்மையிலேயே உங்களை போன்று எனக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய நெருக்கடியான சூழ்நிலையில் கண்டிப்பாக இஸ்லாம் ஒரு வாழ்க்கை திட்டம், மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி என்ற அடிப்படையில் இன்றைய காலத்திலும் கூட எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான முழு வழிகாட்டல்களும் இஸ்லாத்தில் இருக்கிறது. மக்கள் அந்த வழிகாட்டலை விட்டு தூரமாக இருப்பது அவர்களுடைய மன அழுத்தங்கள், கவலைகளுக்கு காரணமாக இருக்கலாம். அந்த வகையிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே நீங்கள் ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்திருப்பது போல இதிலே கலந்து கொள்கிற எனக்கும் இந்த செய்திகளை மக்களிடம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அந்த வகையில் இது எனது நிகழ்ச்சியாக மட்டும் இருக்காது, இந்த நேரிலே பார்த்து கொண்டிருக்கும் எல்லோரது நிகழ்ச்சியாகவும் இருக்க போகிறது. எனவே சொந்தங்களே, நீங்கள் உண்மையில் உங்கள் சலாத்தை தெரிவிப்பது, அதுபோல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோலவே உங்கள் கேள்விகளையும் நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் எனது கேள்வியை நான் முதலில் வைக்கின்றேன். ஷேக் அவர்களே, இப்போது இவ்வாறான காலகட்டங்கள் இது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு புதிதான காலகட்டமாக இருந்ததாலும் நாங்கள் இதை இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இதை எப்படி நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் ஷேக் அவர்களே?
இதற்கான முதலில் இந்த ஒரு சமூகமாக அல்லது தனி மனிதர்களாக நாங்கள் இதை எப்படி முகம் கொடுக்க வேண்டும்? முதலிலே நாம் முகம் கொடுப்பதற்கு முன்னால் இத முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல சவால்களை, பல பிரச்சனைகளை, சோதனைகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் வரலாற்றிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நம்முடைய கடந்த கால வரலாறுகள் நமக்கு தெரிய வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு நம்முடைய கடந்த கால வரலாறுகள் தெரிகிற போதுதான் நிகழ்காலத்தில் அவர்கள் நிதர்சனமாகவும் யதார்த்தமாகவும் வாழ்வதற்கு அது வழியாக அமையும். உண்மையிலே இன்று இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியை பொறுத்தவரையில் இலங்கை முஸ்லிம்களுக்கு இது ஒரு புதிய ஒரு விஷயம் கிடையாது. போர்த்துகீசர், உல்லாத்தர், ஆங்கிலேயர் எல்லோருடைய காலங்களிலும் பலவிதமான நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். சுதந்திரத்திற்கு பிறகும் இலங்கை முஸ்லிம்கள் பல நெருக்கடிகளை இந்த நாட்டிலே சந்தித்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்தவன். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கரங்களால் படைத்ததாக அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவர்களிலிருந்து அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இதுதான் மனித இனத்தின் ஆரம்பமாகும். ஆதம், ஹவ்வா இந்த இரண்டு பேரையும் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே நுழைவித்து அங்கே வைத்தே சோதனையை ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே மனிதனுடைய ஆரம்பமே சோதனையாகவே ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்புகிறான். பூமியிலே வந்து பல சோதனைகளை அவர்கள் இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய சந்ததிகள் உருவாகின்றன. அவர்களுடைய சந்ததிகளுக்குள்ளும் பல பிரச்சனைகள், சோதனைகள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் இந்த சமுதாயத்தில் இணை வைத்தல் என்கிற ஒரு பாவம் இடம்பெற ஆரம்பிக்கிறது. இந்த காலப்பகுதியிலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற தூதரை முதல் ரசூலாக, முதல் தூதராக அனுப்பி வைக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ் என்கிற வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நூஹ், இந்த நோவா என்று கிறிஸ்தவர்கள், யூதர்கள் சொல்லுவார்கள். இந்த நூஹ் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற அந்த போதனையையும் அல்லாஹ் ஒருவனே வணங்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்திய போது கடுமையான சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களை அவர்களுடைய மனைவி எதிர்த்தார்கள், மகன் எதிர்த்தார்கள், அந்த காலத்தில் இருந்த பெரும்பான்மை மக்கள் எதிர்த்தார்கள். அன்றிலிருந்து இந்த சமுதாயம் சோதனைகளை சந்தித்து, நீங்கள் குறிப்பிட்டது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையால் எதிர்க்கப்படுகிறார்கள், ஆட்சியாளர்களால் எதிர்க்கப்படுகிறார்கள், ஊர் மக்களால் எதிர்க்கப்படுகிறார்கள், கடுமையான சோதனைகளை சந்திக்கிறார்கள். அதே போல நீங்கள் ஒவ்வொரு தூதராக எடுத்து பார்த்தால் அவர்களுடைய நிலை அதுதான். குறிப்பாக அல்லாஹு தஆலா உலுல் அஸ்ம், திட உறுதி பூண்ட தூதர்கள் என்று சொல்லி 5 பேரை அடையாளப்படுத்துகிறான். நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா, முஹம்மத் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 5 பேரும் உலுல் அஸ்ம், திட உறுதி பூண்ட ரசூல்மார்கள் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். இந்த 5 பேருடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கிற போது இவர்கள் மிகப்பெரிய சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்தார்கள். இவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்கள் மிக கடுமையான கஷ்டங்களை, சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்து அவர்களுடைய கால வரலாற்றை நாம் பார்க்கிற போதும் மிக கடுமையான சோதனைகள், சாதாரணமான சோதனைகள் கிடையாது. மக்காவிலே 13 வருடங்கள் அவர்கள் இருந்தார்கள். அந்த 13 வருட வரலாறும் வந்து ஒரு மிக கசப்பான வரலாறாகவே தோன்றுகிறது. சாதாரணமான நிலை அல்ல. அதுவும் 40 வயது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த மக்கள் மிகப்பெரிய நிலையில் வைத்து பாராட்டி புகழ்ந்து அவருக்கு பட்டங்கள் வழங்கி சாதிக், அமீன், நம்பகமானவர், வாய்மை உள்ளவர் என்றெல்லாம் சான்றுகள் வழங்கி கௌரவித்த அந்த மக்களே இவர் இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து அவரை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அவரை அடித்தார்கள், முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், கழுத்தை நெரித்தார்கள், சூனியக்காரன், பைத்தியகாரன் என்று சொன்னார்கள். கடைசியிலே ஊரை விட்டே துரத்தக்கூடிய நிலை, அவர்களுடைய தலைக்கு விலை பேசக்கூடிய நிலை. அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் 2 தடவைகள் அபிசினியாவுக்கு போயிருக்கிறார்கள்.
அதாவது மக்காவில் சொந்த ஊரில் அவர்களுடைய சொந்தக்காரர்கள், ஒரு அந்நியர்கள் கூட கிடையாது, உடன் பிறந்தவர்கள், இருந்தவர்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களால் அடக்குமுறைகள் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அபிசினியாவுக்கு 2 தடவைகள் ஹிஜ்ரத் என்ற நிலையில் அதற்கு பிறகு தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அங்குள்ள நிலை அவதானிக்கிறார்கள். இறுதியிலே தான் 13 வருடங்களுக்கு பிறகு மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவுக்கு போன பிறகும் இந்த மக்காவில் இருந்த எதிர்த்த அந்த மக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக இருக்க விட்டார்களா என்றால் இல்லை. பல யுத்தங்களை அவர்களே தொடுத்தார்கள். பத்ர் என்கிற யுத்தம் மக்காவில் இருந்த குறைஷியர்கள் திட்டமிட்டு மேற்கொண்ட ஒரு யுத்தமாகும். அதற்கு பிறகு நடந்த உஹத் யுத்தம், பெரிய ஒரு யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம். அதுவும் இந்த மக்காவில் உள்ளவர்களால் தூண்டப்பட்டு நடைபெற்ற யுத்தம் தான். இவ்வாறு பல யுத்தங்களை நேரடியாக மக்காவில் இருந்தவர்கள் செய்தார்கள். அதே போல ஏனையோரை தூண்டிவிட்டு, பக்கத்தில் உள்ள ரோம், பாரசீகம் போன்ற மக்களை தூண்டிவிட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கிற போது இந்த சோதனைகள், பிரச்சனைகள் என்பது அல்லாஹுடைய ஒரு சுன்னத் என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை சரியாக புரியாத வரைக்கும் நமக்கு கஷ்டமாகும். இந்த உலகத்தில் ஆக மிக நேசத்திற்குரியவர் யார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய உச்ச நண்பனாக ஆக்காவிட்டிருந்தால் அந்த இடத்திற்கு நான் தான் போயிருப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய மிக நெருக்கமான ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனைகள் சாதாரணமானவை அல்ல. உயிரோடு நெருப்பில் அவர்கள் போடப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய சோதனை இலங்கையை பொறுத்தவரையில் என்னென்று கேட்டால் மரணித்த பிறகு அன்று உயிரோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்டார்கள். அப்ப அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக, மிக அன்பாக இருந்த ஒரு ரசூலுக்கே இந்த நிலை என்றால் ஏனைய மூமின்களுடைய நிலை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சோதனை என்பது அல்லாஹுடைய ஒரு சுன்னத். இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹுடைய ஒரு இயற்கையான விதி. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் மூமின்களை சோதிப்பான். குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், வலனபுலுவன்னகும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். அதை சொல்லிவிட்டு சோதனையின் வடிவங்களை கூட அல்லாஹ் சொல்கிறான். பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், உயிர்களை எடுப்பது கொண்டு சோதிப்போம், உங்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பது கொண்டு சோதிப்போம், உங்களுடைய உற்பத்திகளை பாதிக்க செய்வது கொண்டு சோதிப்போம். பல சோதனைகளை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நம்ம குர்ஆன் வசனம் பொய்யாக வேண்டும். சோதனை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் இந்த குர்ஆன் வசனத்தெல்லாம் குர்ஆன்ல இருந்து எடுத்து விட வேண்டும். இப்ப குர்ஆன் வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்றால் சோதனைகள் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த சோதனையை இப்படி எதிர்கொள்வது. இப்ப சோதனை அல்லாஹ்வுடைய சுன்னத் என்பதை நம்முடைய பாசையில சொல்ல ஈமான் கொள்ள வேண்டும். சோதனை அல்லாஹுடைய ஒரு வழிமுறை, இந்த பிரபஞ்சத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்வது. இந்த சோதனைகளை எதிர்கொள்ளுகிற விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போதெல்லாம் சபுரை சொல்லுகிறார். சபுர் என்ற வார்த்தை. இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன 2வது அத்தியாயம் 155வது வசனம், அதில் பார்த்தால் இப்படி எல்லாம் உங்களை சோதிப்போம், வபஷிரி சாபிரீன், பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அதே போல 3வது அத்தியாயம் 186வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா இதே கருத்தை சொல்லுகிறார். பொதுவாக சோதனை என்று வருகிற இடங்களில் எல்லாம் பொறுமை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். அப்ப இந்த சோதனைகளை நாம் பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். இப்ப சோதனைகளை எப்படி நாம் எதிர்கொள்வது என்று கேட்டால் பொறுமை நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பொறுமை என்றால் என்ன? இது முக்கியமாக நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தையாகும். பொறுமை என்றால் நாம் நமக்கு குட்ட குனிந்து கொண்டிருப்பது என்பது பொறுமையினுடைய அர்த்தம் அல்ல. பொறுமை என்பது என்னவென்றால் இங்கே நாடப்படுவது, அதாவது நம்முடைய சக்திக்குட்பட்டவரை நம்முடைய அடிப்படை உரிமைகள் அவற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நம்முடைய சக்திக்குட்பட்டவரை நம்முடைய அடிப்படை உரிமைகள், அதாவது ஒரு இஸ்லாமிய நாட்டில் நாம் இருந்தாலும் சரி, அல்லது சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி,
அங்கே நமக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படையான உரிமைகள் இருக்கின்றனவே அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த உரிமைகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அபிசீனியாவை யோசிக்க வேண்டும். அது வரைக்கும் நாம் நம்முடைய உரிமைகளை, உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் நமக்கு இலங்கையிலே அரசியலமைப்பு ரீதியாக பல உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பெரும்பான்மை பௌத்தர்களை கொண்ட நாடாக இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டிலே அரசியல் அமைப்பு ரீதியாக நமக்கு தரப்பட்ட உரிமைகள், நம்ம விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் என்கிற அந்த உரிமையின் அடிப்படையில் நம்முடைய மார்க்க விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிற உரிமை ஒரு ஜனநாயக உரிமை, அது ஒரு தீவிரவாத உரிமை நிச்சயமா. எனவே அந்த வழியில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை நாம் செய்கிறோம். அதற்கு மேலும் நமக்கு சோதனை வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நாம் தீவிரவாதத்துக்கு இறங்குவதோ பயங்கரவாதத்துக்கு இறங்குவதோ அல்ல தீர்வு. அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். என்ன பொறுமை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போடுவதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேக்சிமம் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் விடவில்லை. அவர்கள் பெரும்பான்மையராக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போடும் போது அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று அவர்கள் தங்களுடைய அந்த பொறுமையை வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் பொறுமை. மக்காவிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் சிறுபான்மை சமூகமாகத்தான் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும், போராட வேண்டும், ஆயுதம் தூக்க வேண்டும், இப்படியான பிரச்சாரங்கள் எல்லாம் அவர்கள் செய்யவே இல்லை. அவர்கள் மேக்சிமம் முயற்சி செய்தார்கள், பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள், முடியுமானவர்களை அவர்களிடம் அனுப்பி பேச வைத்தார்கள். நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆட்களை போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள். பிறகு அபிசீனியாவுக்கு போய் அங்குள்ள நஜ்ஜாஷி மன்னரை தொடர்பு கொண்டார்கள். இப்படி பல கோணங்கள் முயற்சி செய்து விட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விட்டு இருந்தார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம், அம்மா, அவருடைய மகன் அம்மார், மனைவி சுமையா, 3 பேருமே கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள். இந்த சோதனையின் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன? சப்ரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்குரிய இடம் சுவர்க்கம் தான் என்று சொன்னார்கள். நீங்கள் அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ச்சி ஊட்டவில்லை. எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை நாம் ஜனநாயக ரீதியிலே, அதாவது ஜனநாயக ரீதியில் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் அமைப்பு, சட்டம், சர்வதேச சட்டங்கள், இவற்றுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அவற்றை பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. பொறுமை இதுதான். நம்முடைய உயிர் போனாலும் சரி, மார்க்கம் போய்விடக்கூடாது. மார்க்கத்தில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் நாம் இருந்து கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இப்போ அதற்கு மேல் போகும்போது நாம் வெறுமனே சமுதாயத்தை உசுப்பேத்தி உணர்ச்சி வசப்படுத்துவது என்பது இஸ்லாம் அல்ல என்பது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைகளை, இந்த சோதனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்று மார்க்க ரீதியில் நீங்கள் கேட்டால், இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். பொறுமை என்று சொன்னால் நம்முடைய உரிமைகளை சரியான முறையிலே மார்க்கமும் நாட்டு சட்டமும் அனுமதித்த வழிகளில் நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை இதற்காக நாம் விட்டு கொடுத்து விடக் கூடாது. இது மிக முக்கியமான அடிப்படையாகும். அந்த வகையில் இப்போது ஒரு சமூகமாக பல முயற்சிகளை இஸ்லாமியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். உண்மையில் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் பொறுமை காக்கின்றார்கள். மிக நிதானமாகவே இலங்கையில் இஸ்லாமிய சமூகம் நடந்து கொள்வதை நான் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கடந்த வருடம்தான் ஒரு ஒரு தற்கொலை தாக்குதலை சந்தித்து அதன் பிறகு ஏற்பட்ட அந்த அவப்பெயர்களை சந்தித்தவர்கள், அதன் பிறகு நடந்த நடவடிக்கைகளை வைத்து ஒரு அளவுக்கு நான் பார்க்கும் வகையில், நான் வியக்கும் வகையில் இஸ்லாமிய சமூகம் இலங்கையில் நடந்து கொண்டிருப்பதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாகவே நாட்டுக்கு வெளியே எங்களை போன்றவர்கள், புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் ஏதும் பேசிவிட்டு போகலாம், நாங்கள் எங்களது உணர்ச்சிகளை கொப்பளித்து விட்டு போகலாம். ஆனால்
அது அங்கிருப்பவர்களுக்கு எப்படி நன்மை பயக்க போகிறதா அல்லது அவர்களுக்கு தீமை பயக்க போகிறதா என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் எம்மை இப்படி இந்த இக்கட்டுக்கு தள்ளியவர்கள், திட்டமிட்டு இக்கட்டியத்து தள்ளியவர்களின் நோக்கம் அதுதானோ? அதாவது சர்வதேச ரீதியில் இவர்கள் பெயரை வேறொரு முத்திரை குத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான், உள்நோக்கம் தான் இதில் இருக்கிறதுவோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. உண்மையில் அது சம்பந்தமாக நாங்கள் இப்போது இங்கும் கூட நியூசிலாந்திலும் கூட பலர் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள். போராட்டங்களை நாங்கள் பதிவு செய்தோம், அதற்கான அனுமதிகளை பெற்றோம். ஆனாலும் ஒரு சிலரின் ஆலோசனைகளுக்கு அமைய வேண்டாம், இப்போதைக்கு போராட்டம் வேண்டாம், நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திப்போம் என்று உண்மையில் இன்று நாங்கள் இப்போது இங்கு சஹர் நேரமாகிறது. இங்கு நியூசிலாந்து முஸ்லிம்கள் நாங்கள் நோன்பு வைக்கின்றோம். இங்கு அது போலவே இலங்கை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உண்மையில் இங்கிருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் அறிவித்து எங்களுக்காக நோன்பு வைக்கும்படி கூறி அவர்கள் இப்போது இங்கிருக்கும் பாகிஸ்தானிய சமூகமாகட்டும், அரபு சமூகங்களாகட்டும் அல்லது ஆப்கானிய சமூகங்களாகட்டும் அவர்கள் எல்லோரிடமும் கூறி நாங்கள் பள்ளிவாசல்களுக்கு அவர்களிடம் இது சம்பந்தமாக கூறி இப்போது இன்று நாங்கள் இங்கு நோன்பு வைக்கின்றோம், இறைவனிடம் பாரம் சாட்டி இருக்கின்றோம். இது போன்ற விடயங்களை எங்களால் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது சகோதரர்கள் வெளிநாடுகளில் தங்களால் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டங்கள் இலங்கையிலும் ஆங்காங்கே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அவை உண்மையில் சாத்வீக போராட்டங்கள் தான். அந்த போராட்டங்களை பற்றி ஷேக் அவர்களின் கருத்து என்ன? பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டது போல முஸ்லிம்கள் இலங்கையிலே மிகவும் பொறுமையாக பயணிக்கிறார்கள். உண்மையிலேயே இலங்கையிலே முஸ்லிம்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்பட்டது கிடையாது. முஸ்லிம்கள் இலங்கைக்கு பாதகமாக நடந்ததும் கிடையாது. மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் எப்போதும் இருந்திருக்கிறார்கள். இப்போது மட்டுமல்ல, நீங்கள் அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பட்ட அந்த சோதனைகள் வேதனைகளால் இன்று பொறுமையோடு இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட, இலங்கை வரலாற்றிலே முஸ்லிம்களால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இதுகால வரை ஏற்படுத்தப்படவில்லை என்ற மிக முக்கியமான ஒரு வரலாறு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தப்பட வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தியை நாம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் இலங்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் விடுதலை புலிகளுடைய போராட்ட காலப்பகுதியாக இருக்கலாம். அந்த காலப்பகுதியில் கூட விடுதலை புலிகளால் மிகப்பெரிய அளவில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதே போன்று ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்ட இனக்கலவரங்கள் என்பதெல்லாம் முஸ்லிம்கள் ஆரம்பித்தவை அல்ல, முஸ்லிம்களின் மீது திணிக்கப்பட்டவையாகவே தான் அவை அனைத்துமே இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இலங்கையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எப்போதுமே இந்த நாட்டை மதிக்கக்கூடியவர்களாக, இலங்கையை நேசிக்கக்கூடியவர்களாக, நாட்டினுடைய வளர்ச்சியிலும் அபிவிருத்தியிலும் பங்கெடுக்கக்கூடியவர்களாகத்தான் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக தெளிவான வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றும் கூட முஸ்லிம்கள் தங்களுடைய ஒரு அடிப்படை உரிமைதான் இது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எல்லோருமே பேசுகிறார்கள். எல்லோரும் என்று சொன்னால் நாம் வெளிநாடுகளை விடுங்கள், இலங்கையில் இருக்கிற ஆளும் கட்சியைச் சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கண்டிப்பாக முஸ்லிம்களுடைய இந்த மத அடிப்படை உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள். அதே போல பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த பல சகோதர சகோதரிகள் சோசியல் மீடியாக்களிலே வந்து பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் பெரும்பான்மையான பௌத்த துறவிகள், பௌத்த பிக்குகள் இதற்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய அந்த உண்மையான வரலாறை யாருமே மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இவர்கள் எல்லோருமே மனச்சாட்சியோடு பேசக்கூடியவர்கள், முஸ்லிம்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள். எல்லா சமூகங்களிலும் ஆங்காங்கே ஒரு சில புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அதை வைத்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் எடை போடுவது என்பது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக கண்டிப்பாக இருக்கவே மாட்டாது. எனவே இன்றைக்கு நம்முடைய இந்த உரிமை நமக்கு தரப்பட வேண்டும். ஒரு கடைசி உரிமை இது. இந்த நாட்டில் வாழ்ந்த ஒருவருடைய கடைசி உரிமை. அவர் மூத்தா போயிட்டார், இருந்தாலும் கூட அவருக்கு இந்த நாடு செய்ய வேண்டிய, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை தான் அவருடைய மையத்தை, அவருடைய ஜனாசாவை அவர் விரும்பக்கூடிய முறையில் அடக்குவதற்கான உரிமையாகும். இப்போ பாராளுமன்றத்தில் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள்.
ஆளும் கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள், பௌத்த மத பிக்குகள் பேசுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள், எதிர்கட்சியைச் சேர்ந்த பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராடி இருக்கிறார்கள். அதுபோல தமிழ் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் குரல் கொடுக்கிறார்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். பாராளுமன்றத்திலே மிக ஆணித்தரமாக இது சம்பந்தமாக பலரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட தமிழ் பேசுகிற எல்லோருமே பேசினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதற்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். நம்முடைய சமுதாயத்திலும் நீங்கள் பார்த்தால் மார்ச்சிலிருந்தே இந்த கிரீமேஷன் ஆரம்பிப்பதற்கு முதலிருந்தே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த விஷயத்திலே மிக காத்திரமான பல முன்னெடுப்புகளை சத்தம் இல்லாமல் செய்து கொண்டு வருகிறது. அதாவது மீடியாக்களில் சத்தம் போட்டால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். ஏனென்றால் மதவாதம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் ஜமியத்துல் உலமாவை இலக்கு வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்பதை மீடியாக்களில் பேசுகிற போது அவர்களை இன்னும் தூண்டுவது போல அது அமையும். எனவே ஜமியத்துல் உலமா மிக ரகசியமான முறையிலே பல முயற்சிகளை செய்கிறது. நம்முடைய முஸ்லிம் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய சக்திக்குட்பட்டவரை இந்த விஷயத்தில் முயற்சி செய்கிறார்கள். நாட்டில் இருக்கிற மிக உச்சமான ஒன்றுதான் உச்ச நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். WHO அதற்குரிய வழிகாட்டலையும் அனுமதியும் கொடுக்கிறது. சர்வதேச முஸ்லிம் சமுதாயம் அழுத்தம் கொடுக்கிறது. அதே போல இலங்கைக்கு வெளியிலே வாழக்கூடிய மக்கள் இது தொடர்பாக ஜனநாயக ரீதியாக அந்தந்த நாடுகளிலே அனுமதியை பெற்று குரல் எழுப்புகிறார்கள். இலங்கையிலும் இவ்வாறு குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் செய்வதற்கு என்று என்னை பொறுத்தவரையில் ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போது இருக்கிறது நீங்கள் செய்வது போல உள்ள பணிகள் தான். இன்றைக்கு நியூசிலாந்திலே நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கக்கூடிய இரட்சகனிடத்திலே நீங்கள் பொறுப்பு சாட்டுகிறீர்கள். இதைத்தான் இன்று நாம் இறுதி நிலையிலே செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்தில் அணுவும் அசையாது என்பது நம்முடைய உறுதியான நம்பிக்கையாகும். அல்லாஹு தாலா ஒன்றை நமக்கு விதிக்கிறான் என்று சொன்னால் அதிலே நலவிதிக்கும் கண்டிப்பாக. அல்லாஹு தாலா இந்த ஜஹ்ரானுடைய இந்த தாக்குதலை பொறுத்தவரையிலும் இது நம்முடைய சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு அபகீர்த்தியாக இருந்தாலும், நாம் யாரும் நம்முடைய மார்க்கம் அனுமதிக்காத, மனிதர்கள் யாருமே அனுமதிக்காத ஒரு மிருகத்தனமான செயல் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. இதுக்கு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் கூட அதிலும் கூட அல்லாஹு தஆலா நிறைய நலவுகளை நமக்கு வைத்திருக்கிறார். என்ன நலவுகள்? நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான பல வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அதுபோல அந்த நம்ம இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய அனர்த்தங்களாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், அல்லது வரக்கூடிய வெள்ளங்களாக இருக்கலாம், அல்லது பூமி அதிர்ச்சிகளாக இருக்கலாம், இவ்வாறான அனர்த்தங்கள் புயல்களாக இருக்கலாம். இவ்வாறான அனர்த்தங்களிலும் அல்லாஹு தஆலா நலவைத்தான் வைக்கிறான். அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அல்லாஹ் அதில் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் வெறுப்பீர்கள், அதிலே நலவு இருக்கும், உங்களுக்கு அடிப்படையில் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு நலவை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் வலுவாகவே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்று கேட்டால், சில சோதனைகள் வருவதற்கு நாமும் ஒரு காரணம். ஒரு பக்கம் அல்லாஹ் நேசித்தால் சோதிப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல ரசூலுல்லாஹி சொல்ல, இது அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களை சோதிப்பான், பல வடிவங்களிலும் சோதிப்பான். இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறான சோதனைகள் வருவது நீங்கள் தேடிக்கொண்டதன் விளைவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்றைக்கு உண்மையிலேயே நம்முடைய சமுதாயம் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே மிக கவலையான விஷயம், எல்லோரும் பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் தான். பிராக்டிஸ் பண்ணக்கூடிய முஸ்லிம்களை இன்று காண்பது மிக அரிதாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு அறிஞருடைய கூற்று நினைவுபடுத்தப்பட வேண்டியது. அவர் சொன்னார், அல் இஸ்லாமு ஃபில் குதுப் வல் முஸ்லிமூன ஃபில் குபூர். இஸ்லாம் என்று புத்தகங்களில் இருக்கிறது, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிய உண்மையான முஸ்லிம்கள், பிராக்டிஸ் முஸ்லிம்கள் கபூர்களுக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு பாருங்க, ஃபேஸ்புக்ல மாஷா அல்லாஹ் எவ்வளவு கவலைகள், எவ்வளவு ஆதங்கங்கள்,
எவ்வளவு உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன. அவரை ஏசுவது, இவரை திட்டுவது, அவரை விமர்சிப்பது. இப்ப சமூகத்துக்காக தொடர்ந்து பாடுபடுகிற ஒருவர் ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்டு விட்டால் அந்த ஒரு இடம் மட்டும்தான் தெரிகிறது. அவருடைய ஏனைய எல்லாம் தொடர்ந்து எழுதிட்டு கடைசியில ஜீரோவால பெருக்கிறன்னு சொல்லுவாங்க, நம்ம சைபரால பெருக்கிறது போல அவர் அவ்வளவு சாவ முழுக்க முடிச்சிட்டு இருந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஃபஜ்ர் தொழாம தூங்குறார். அப்ப இது எந்த அளவுக்கு இதை புரிந்து கொள்வது என்று உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயமா. இஸ்லாம் என்பது ஒரு அழகான மார்க்கம். மனிதனை பண்படுத்தி ஒரு நாகரிகமான பண்பட்ட ஒருவனாக ஆக்குவதற்கு தேவையான ஆன்மீக ரீதியான பண்பாட்டு ரீதியான பயிற்சிகளை வழங்குகிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய வணக்கங்கள், நம்பிக்கை கோட்பாட்டை நீங்கள் எடுத்தால் அது இதயத்தோடு சம்பந்தப்படுகிறது. இதயத்தை பியூரிஃபை பண்ணுகிறது. அதனுடைய அமல்களை எடுத்துக்கொண்டால், வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் அது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. அதே போல வணக்கங்கள் அவனுடைய அகீதா என்ற அவனுடைய நம்பிக்கை கோட்பாடும் அமல்களும் அவனுடைய பண்பாட்டை சீர் செய்கின்றன. இந்த பண்பாட்டை சீர் செய்யாத வணக்கங்களில் பிரயோசனம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒரு பெண்ணை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண் பகல் எல்லாம் நோன்பு பிடிக்கிறார். பெரும்பாலான பகல்களை பார்த்தால் நோன்புதான். இரவைக்கு அந்த பெண் நின்று வணங்குகிறார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவருடைய ஒரு ஹெபிட்டாக இருக்கிறது என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகவாசி என்று சொன்னார்கள். அப்ப இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய இபாதத்துகள் பண்பாட்டை சொல்லுகின்றன. இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய நம்பிக்கை கோட்பாடு அகீதா நல்ல பண்பாட்டை சொல்லுகிறது. இப்ப உண்மையிலே இன்றைக்கு நம்மிடத்தில் நல்ல அகீதாவும் கிடையாது, நல்ல அமல்களும் கிடையாது, நல்ல பண்பாடும் கிடையாது. அப்ப இது ஒரு வித்தியாசமான நிலையில் நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனைகளாகும். உண்மையிலே நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல இன்றைய இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி என்று கேட்டால், நமக்கு எதிராக சதிகள் நடந்து கொண்டே இருக்கும். இது மாறாது. முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள் உலகம் முழுக்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், சூரத்துல் ஆல இம்ரான் 186வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல இன்னும் பல இடங்களில் சொல்கிறான், நீங்கள் பொறுமையோடும் தக்குவாவோடும் இருந்தால் அவர்களுடைய சதிகள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்க. ரெண்டு விஷயம், சபரும் இருக்க வேண்டும், தக்குவாவும் இருக்க வேண்டும். தக்குவா என்றால் என்ன? நம்ம சும்மா ஜஸ்ட் இறையச்சம் என்று மொழிபெயர்த்து போறோம். இறையச்சம் என்ற டைரக்ட் மீனிங் இல்ல அதுக்கு. தக்குவாவுக்கு இறையச்சம் என்பது தக்குவாவுக்குள்ள ஒரு பகுதி தான். தக்குவா என்பது ஒரு பரந்து விரிந்த அர்த்தத்தை கொண்ட ஒரு சொல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் யதார்த்தமாக பேசி கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, உபை தக்குவாண்டா என்னன்னு. அவர் சொல்லல இறையச்சம் உண்டு. அவர் என்ன சொல்றாரு என்றால், உமரே, கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பாதையால் செல்ல வேண்டி வந்தால் நீங்கள் எப்படி செல்வீர்கள் என்று கேட்கிறார். ஒரு ரோட்ல கல்லும் முள்ளும் நிறைஞ்சு போயிருக்கு, இதுக்குள்ள நீங்க நடக்க வேண்டும், எப்படி நடப்பீர்கள் என்று கேட்டபோது முரளியெல்லாம் சொன்னார்கள், மிச்சம் கவனமா நடப்பேன். காலில் கற்கள் குத்தி விடாமல், ஆடைகளின் முட்கள் பட்டு விடாமல் மிக நிதானமாக நான் நடந்து செல்வேன். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, இதுதான் தக்குவா என்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் உண்டு பாருங்க இந்த தக்குவாவுக்கு. இப்போ உலகத்தில் எல்லாம் இருக்கும், ஜாஹிலியத் இருக்கும், ஷைத்தானியத் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இவைகளுக்கு மத்தியில் நம்முடைய தனித்துவத்தில் நாம் பயணிக்க வேண்டும். இந்த நிலை கிடையாது. அடிப்படையான தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையில் உள்ள பிரிகோடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த தொழுகையுடைய விஷயம் சீரானாலே நிறைய விஷயம் சீராகும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஊரெல்லாம் பெரிய பள்ளிகள், மாஷா அல்லாஹ், பள்ளிகள் கட்டி ஒவ்வொரு ஊர்லயே நீங்க போய் பார்த்தீங்க என்றால், சாதாரணமா எங்களுடைய ஊர் ஒரு 5000-6000 குடும்பங்களை கொண்ட ஒரு ஊர் மருதமனை என்பது. இந்த ஊர்ல 20க்கு மேல பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஜும்மா பள்ளிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளியிலையும் எப்படியும் 2000, 3000, 5000 பேர் தொழக்கூடிய அளவுக்கு பெரிய பள்ளிகள். ஆனால் அந்த பள்ளிகளில் தொழுகையாளிகள் 5 வேளை தொழுகையாளிகளுடைய நிலையை நீங்க பார்த்தா, ஃபஜ்ருக்கு போனா ஒரு சஃப் இருக்கும்,
ஒரு 75 100 கூடினா ஒரு 300 பேர். இதுதான் இன்றைக்கு. இது மருதமனை எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இன்றைக்கு எல்லா இடங்களுக்கு நீங்க போனாலும் பெரும்பாலும் இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. கொழும்பு பள்ளிவாசல்களை எடுத்துக்கொண்டால் அதில் 10-20 பேரைத்தான் காணக்கூடியதாக இருக்கும் சுபஹ தொழுகைக்காக. சுபஹ தொழுகை. அப்ப இந்த மார்க்கத்தை விட்டு நாம் தூரமாக இருப்பது என்பது உண்மையிலே இன்றைய சோதனைகளுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். எனவே இந்த சோதனைகளில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் தன்னை சுய பரிசோதனை செய்து மீண்டும் மார்க்கத்திற்குள் வர வேண்டும். இது வேற நம்ம பொலிட்டிக்கல் வைஸ் அது இது அதெல்லாம் ஒரு சைடு விஷயங்கள் தான். ஒரு மார்க்கத்தை படித்தவன் என்ற வகையில் என்னுடைய புரிதல் இதுதான் ஹக்கும் கூட. நம்ம அதெல்லாம் இப்போ பொலிட்டிக்கல்ல சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல்ல போறேன்றாலே ஹைப்போக்ரசி இருந்தா தான் போகலாம்னு சொல்லி. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நிலை. அவர் பீரியட் முடிஞ்சிட்டுன்னா சில நேரங்கள்ல அவர் பிறகு அவரை கண்டுக்கவே முடியாத சூழலும் உருவாகிவிடும். ஆனால் மார்க்கம் என்பது நிலையானது. எனவே முஸ்லிம்கள் இலங்கையில் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவிலும் நிறைய பிரச்சனைகள், சர்வதேசம் முழுக்க முஸ்லிம்கள் நிறைய பிரச்சனைகளையும் சவால்களையும் இடர்களையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு முஸ்லிம்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வர வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த வட்டத்திற்குள் கொண்டு வருவதுதான் உண்மையிலே இன்றைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வதற்கான மிக முக்கியமான வழி என்பது இந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்னுடைய புரிதலாகும். வல்லாஹு அலம். உண்மை, நீங்கள் கூறுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் நாங்கள் முதலில் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் ஒரு சமூகம் முன்னோக்கி சென்றுவிட முடியாது. அந்த சுய பரிசோதனை என்பது நாங்கள் அதை எப்படி செய்வது? இப்போது பொதுவாகவே எங்களை எல்லோரையும் எடுத்துக்கொண்டால், பலரை எடுத்துக்கொண்டால், பலர் ஐவேளை தொழுகிறார்கள், நோன்பு நோக்கின்றார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள், எல்லா கடமைகளையும் அவர்கள் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கூறுவது போல் அவர்களிடம் இரையச்சம் இருக்கிறதா, அதை சரியாக அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்தால் அதில் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அதே போலவே பொடுபோக்கான ஒரு சமூகமும் எங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது உலகை பொறுத்தவரையிலும் இல்லாமலும் இல்லை. இப்போது நாங்கள் இங்கு கண்டுகொள்கிறோம், அரேபிய நாடுகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இங்கு செய்யும் விடயங்களை எங்களால் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நாங்கள் தவிர்த்து கொள்ளும் சில விடயங்களில் அவர்கள் மிகவும் சாதாரணமாக செய்துவிட்டு போகின்றார்கள். அவர்களை கேட்டால் இல்லை, அதை அப்படி செய்யலாம், வேறு நாடுகள் அது அவர்களது பத்துவா, அதற்கு நான் வர விரும்பவில்லை. இப்போது மேற்கத்திய நாடுகள் இருக்கும்போது அரபு நாடுகளிலிருந்து இங்கு வருபவர்கள் அவர்களை செய்யும் போது, ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி பார்க்கும்போது நாங்கள் இலங்கை இந்திய முஸ்லிம்கள் ஓரளவுக்கு இரையச்சத்தோடு அவர்களை விட நாங்கள் விஞ்சியவர்களோ என்ற அளவுக்கு சில நேரங்களில் அது எங்களது புரிதலாக இருக்கலாம், அல்லது எங்களது புரிதலில் குறைபாடாக இருக்கலாம், சில நேரங்களில் அது எங்கள் புரிதலில் குறைபாடாக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே இலங்கை முஸ்லிம்களுக்கு நீங்கள் முன்வைக்கும் அதாவது நீங்கள் அங்கிருக்கிறீர்கள், அந்த மக்களோடு மக்களாக இருக்கின்றீர்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் முன்வைக்கும் அவர்களின் குறைபாடுகளை உங்களால் சுட்டிக்காட்ட முடியுமா? இதில் நீங்கள் குறைகளை வைத்து இருக்கிறீர்கள், இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களால் குறிப்பிட முடியுமா ஷேகர்? மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இதை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தினுடைய பெருமதி பெரும்பாலும் அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் உள்ளவர்களுக்கு புரிவதில்லை. இஸ்லாத்தினுடைய பெருமதி சிறுபான்மையினராக பெரும்பான்மை நான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய பெருமதி புரியும். அந்த வகையிலே தான் நீங்கள் குறிப்பிட்ட விஷயமும் கூட. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே உள்ள முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணும் போது அவர்கள் மிக கூடுதல் அக்கறை செலுத்துகிறார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய பெருமதி அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைக்கு இலங்கையில் உள்ள அல்லது ஏனைய நாடுகளில் உள்ள முஸ்லிம்களுக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ் என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய அகீதாவுடைய விஷயத்தில் ஒரு தெளிவு வர வேண்டும். இஸ்லாமிய அகீதான்னு நான் இங்கே குறிப்பிடுவது எதை என்று கேட்டால், நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் ஈமான். இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த ஈமான் சரியான முறையில் போய் சேராமல் இருந்தால் நிச்சயமாக குழப்பங்கள் வரும். இப்போ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன்.
ஈமான் கொண்டு ஈமானோடு அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு அம்ன் இருக்கிறது என்று சொல்கிறார். அம்ன் என்று சொன்னால் அமைதி, பாதுகாப்பு, நிம்மதி, சாந்தி என்ற நிறைய அர்த்தங்கள் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. ஈமான் கொண்டு ஈமானோடு அநியாயத்தை கலக்கக்கூடாது. ஈமானோடு அநியாயம் கலக்கப்படக்கூடாது. அநியாயம் என்றால் என்ன? இதற்கு உலமாக்கள் தஃசீர் செய்யும் போது அநியாயம் என்பது இணை வைத்தல் என்று சொல்கிறார். ஏனென்றால் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹுக்கு நீ இணை வைக்காதே, ஏனென்றால் இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாகும். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இங்க அல்லாஹு தஆலா ஈமானோடு துல்மை கலக்கக்கூடாது என்று சொல்கிறான். அவர் அங்கே இணை வைத்தலை துல்ம் என்று சொல்கிறார். எனவே துல்ம் என்று இங்கே நாடப்படுவது இணை வைத்தலை. இப்ப நம்முடைய ஈமானில் இணை வைத்தல் வரக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் நுணுக்கமாக பார்த்தால் நம்முடைய ஈமான்களை ஸ்ட்ராங் இல்லாத ஒரு நிலை. இப்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க ஹுத்பாவுக்கு போயிருப்பீர்கள், பயானுக்கு போயிருப்பீர்கள். எதை பேசுகிறார்கள்? நம்முடைய சமூகத்தில் மெம்பர்களில் பெரும்பாலும் ஒன்று சமூக பிரச்சனை பேசப்படும், அல்லது அமல்களுடைய சிறப்பு சொல்லப்படும், அல்லது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தூக்கி அவரையும் இவரையும் ஏசுகிற வேலை நடக்கும். இவர் அவரை ஏசுவார், அவர் இவரை ஏசுவார். இது நடக்கும். இது பரவலாக நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே அதை ஃபீல் பண்ணலாம். ஆனால் அங்கே போய் ஈமானை பற்றி சரியான ஹுத்பாக்கள் நம்ம கேட்டிருக்கிறோமா? உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் ஏன் படைக்கப்பட்டோம் என்று கேட்ட எல்லாரும் ஆன்சரும் என்ன? ஒரு முஸ்லிமுடைய ஆன்சர் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டோம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். சிம்பிளா சொல்ல எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று சொல்லுகிற நமக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியுமா? நீங்கள் கேட்கல, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு அல்லாஹ் பத்தி தெரியுமா? இப்ப நான் அதோட சேர்த்து சொல்லுவேன், அல்லாஹ் பத்தி தெரியும்னா நான் அல்லாஹ் பத்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். அல்லாஹ் பத்தி தெரியும் என்றால் அல்லாஹ்வை பற்றி நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் தந்த பெரிய ஒரு கிஃப்ட். ஆனால் அந்த அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அவனுடைய அத்தாட்சிகளை வைத்து நாம் கண்டோமா? பிரபஞ்சத்தில் உள்ள அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்தோமா? அடுத்தது அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய தன்மைகள் எப்படி என்பதை நாம் படித்திருக்கிறோமா? உதாரணமா நீங்க பார்க்கலாம், அல்லாஹுடைய ஒரு பெயர் பசீர் என்பது. அல் பசீர் என்பது அல்லாஹுடைய ஒரு பெயர். அல் பசீர் என்றால் மீனிங் என்ன? பார்ப்பவன், நுணுக்கமாக பார்ப்பவன். அல்லாஹுக்கு பார்வை இருக்கிறது, அல்லாஹ் பார்ப்பான். ரைட். அல்லாஹுடைய பார்வை எப்படி? ஒரு கடுமையான இருட்டுக்குள் ஒரு கருங்கல்லிலே ஒரு கட்டெரும்பு போனாலும் அல்லாஹுடைய பார்வைக்கு அது துல்லியமாக தெரியும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சிசிடிவி கேமரா இருக்கு, அங்க அந்த ஆபீஸ்ல, அந்த இடத்துல, அந்த வீட்டுல, அந்த ஹோட்டல்ல மிக பெண்ணுதலா இருக்கிறோமா இல்லையா? அதே டைம்ல பாருங்க, நீங்க ஒருவர் தனிமையாகி விட்டால் அவர் எல்லாம் செய்வார். பள்ளிக்குள்ள ஒரு ஸ்டைல் வர்ற, பப்ளிக்ல ஒரு ஸ்டைல், அவர் தனியே போனா ஒரு ஸ்டைல், தெரியாதவர்களுக்கு ஸ்டைல். அப்ப அல் பசீர் என்ற இந்த அல்லாஹுடைய பெயரை நம்ம இந்த அளவுக்கு தான் புரிஞ்சிருக்கிறோம். இதுதானே பிரச்சனை. நான் சொல்ல வர்றது என்றால், யாரை நம்ம வணங்க வேண்டும் என்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், யாரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம சரியாக புரியவில்லை. அப்ப இதுதான் இன்றைக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் வாரத்துக்கு காரணம். இப்ப சோதனைகள் வரும். சோதனைகள் மேக்சிமம் எவ்வளவு காலம் வரப்போகுது? மூத்தாகும் வரைக்கும் நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு வரப்போகுது. அதுக்கு பிறகு இந்த சோதனைகள் உலகம் அழியும் வரைக்கும் இருக்க போகுது. நம்மை பொறுத்தவரையில் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லையே. கபருடைய வாழ்வு இருக்கிறது, அதற்கு பிறகு மறுமை இருக்கிறது. அப்ப இந்த உலகத்து யாருக்கு சொந்தம்? அல்லாஹுக்கு தான் சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஆயத்துல் குர்சில ஓதுறோம், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் அல்லாஹுக்கு தான் சொந்தம். என்ன மீனிங்? அவன் நாடாமல் எதுவும் இந்த உலகத்தில் நடக்காது. அல்லாஹ் கதீர், அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் கதீர், சர்வ வல்லமை உள்ளவன்.
காதிர் ஆற்றல் உள்ளவன், முக்ததிர் ஆற்றல் உள்ளவன், அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த சொல் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆன் ஓதும் போது அலா குல்லி ஷைஇன் கதீர் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பது வருகிறது. இந்த விஷயங்களை ஆழமாக இந்த சமூகத்திற்கு நம்ம டீச் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நிதானத்தை இந்த சமூகத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்தது பெரும்பான்மை சமூகமும் இந்த சமூகத்தை பார்த்து இவர்களுக்கு பின்னால்தான் வரப்போறாங்க. இந்த ஈமான் வந்துவிட்டால் நீதியானவராக இருப்பார், நேர்மையானவராக இருப்பார், முன்மாதிரியாக இருப்பார், விட்டு கொடுப்பார், ரைட், மனிதர்களை மதிப்பார், ரைட், நாட்டு சட்டங்கள் கட்டுப்படக்கூடியவராக இருப்பார். அப்ப இந்த ஈமான் கொடுபடவில்லை என்பதுதான் நான் இன்றைக்கு இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேசத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய பெரிய ஒரு குறைபாடு. சரியான ஈமான், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஈமான், சஹாபாக்கள் எந்த ஈமானில் இருந்தார்களோ அந்த ஈமான் என்று நம்முடைய சமூகத்திற்கு டீச் பண்ணப்பட வேண்டும். இதுல பெரிய ஒரு குறைபாடு இருப்பதுதான் இன்றைக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும்போது விரக்தி அடைவதற்கும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுவதற்கும் காரணம். இன்றைக்கு கொரோனா இது ஒரு நோய், இதே போல பல நோய்கள் வந்திருக்கிறது. தாவூன் என்று சொல்லக்கூடிய பிளாக் நோய் இந்த வளர்ச்சி அடையாத காலங்களிலே, மருத்துவமோ தொழில்நுட்பமோ வளர்ச்சி அடையாத காலங்களில் வந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இப்படியான பெண்டமிக் இருக்கும். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். தொடர்ந்து இப்போ இனி உலகம் அழியும் வரைக்கும் இன்றைக்கு பயங்காட்டுறார்கள், இந்த வைரஸ் இன்னும் அடுத்த பரிணாமத்தை அடைகிறது. அப்படி இல்லை, பரிணாமம் அடைந்தாலும் முடிவு இருக்கிறது. ஆனால் இந்த பெண்டமிக் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் எடுத்துட்டீங்க என்றால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் பிசிஆர் எடுக்க போறாங்க, ஆன்டிஜன் டெஸ்ட் செய்ய போறாங்கன்னு ஓடுறாங்க. அதை நான் மேல் சேக அவர்களிடம் ஒரு கேள்வியாக முன்வைக்க இருந்தேன். அது சம்பந்தமாக, ஏனென்றால் அது சம்பந்தமாக பலர் தங்களது ஒரு சந்தேகங்கள் அல்லது அதற்கு பயந்து பலர் அதற்கு முகம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று குறை கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. சமகாலத்தில் அவர்கள் பலர் பயந்து அதற்கு முகம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று. ஆனால் அது சமூகத்தில் இன்னும் ஒரு பயமும் இருக்கிறது. அது அது முற்கற்பிதமா அல்லது அது அப்படி ஊட்டப்பட்ட பயமா என்பது தெரியாது. இஸ்லாமியர்கள் அங்கு சென்ற போது அவர்களது பரிசோதனைகள் எப்போதும் பாசிட்டிவாகத்தான் வருகிறது. மாற்று மத சகோதரர்களை அவர்கள் வெற்றி இஸ்லாமிய சகோதரர்களை அவர்கள் குறிவைக்கின்றார்கள் என்ற ஒரு பயம் அவர்கள் மத்தியில் ஊட்டப்பட்டிருக்கிறது. உண்மையில் அது உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது. நான் இங்கிருந்து விமர்சிக்க முடியாது என்னால். ஏனென்றால் நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், எனக்கு தார்மீக உரிமையும் இல்லை. நான் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு விமர்சிப்பதற்கான தார்மீக உரிமையும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்களில் தமிழர்களின் பிரச்சனைகளின் போது வெளிநாடுகளில் இருந்து போராடுபவர்களை, வெளிநாடுகளில் இருந்து குரல் கொடுத்தவர்களுக்கு அதே ஊழியத்தைத்தான் நானே எனது அரசியல் நிகழ்ச்சியில் நான் இலங்கையில் இருந்து கூறியிருக்கின்றேன். எனவே இப்போது அது சம்பந்தமான ஒரு தார்மீக உரிமை எனக்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். நான் இலங்கையில் இருந்திருந்தால் சில நேரங்களில் குரல் கொடுத்திருப்பேனோ இல்ல அல்லது வாய்மூடி மௌனியாக இருந்திருப்பேனோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது இங்கிருந்து கொண்டு நான் குரல் கொடுப்பது ஒரு தவறான விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். குரல் கொடுப்பது என்பது வேண்டுமென்று அதை உணர்ச்சி ஊட்டுவதை நான் குறிப்பிடுகிறேன். உண்மையில அந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றிலே இன்றைக்கு கொரோனா இதுல உள்ள ஒரே ஒரு அச்சுறுத்தலான விஷயம் என்னவென்றால், இதுல நாம் மௌத்தானால் நம்முடைய ஜனாசாவை எரித்து விடுவார்களா என்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக மிக தெளிவாகவே சொல்கிறார்கள், ஏனைய நோய்களோடு ஒப்பிடும்போது இல்ல மரண வீதம் மிக குறைவு. இரண்டாவது, இதுல மூத்தாகிறவர்களை நீங்கள் பார்த்தால் இப்ப கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் இலங்கையிலே மரணித்திருக்கிறார்கள் கொரோனா காரணமாக. மூத்தானவர்கள் பெரும்பாலுமே 70க்கு மேற்பட்டவர்கள், 70+ அல்லது 60+ இப்படித்தான் இருக்கிறார்கள். 40, 35 என்பது 1, 2 தான். அப்ப இதுல பொதுவாகவே மருத்துவர்கள் சொல்கிறார்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் இவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இது ஒரு தடுமல் காய்ச்சல் மாதிரி ஒரு நார்மலான விஷயம். அதுல இன்றைக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கொரோனா மெடிக்கல் சென்டர்கள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80 ஹாஸ்பிட்டல்கள் இலங்கையிலே இருக்கின்றன. அதிலே போய் அங்கிருந்து வீடியோ கிளிப்புகள் போடக்கூடியவர்கள், அங்கிருந்து கியூர் ஆகி வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது இப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அங்க போக துவங்கிடுவாங்களோ என்கிற நிலையும் கூட இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனால் அங்க மாஷா அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்திருக்கிறார்கள்.
போய் இறங்கியவுடன் அவர்களுக்கு தனியான எல்லா வசதிகளும், அவர்களுக்கு ட்ரெஸ் முதற்கொண்டு முழுவதுமே தனித்தனியாக கொடுத்திருக்கிறார். சில இந்த ஹாஸ்பிட்டல்களில் வைஃபை வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள், தரமான உணவு வசதிகள், விளையாட்டுக்குரிய என்டர்டைன்மெண்ட்டுக்குரிய வசதிகள். அப்போ பயப்படுவதற்கொன்றும் இல்லை. அடுத்தது, நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களும் விஷயங்களை சரியாக புரியாத காரணத்தினால், இப்ப ஒருவர் பக்கத்து வீட்டில் ஒருவருக்கு பாசிட்டிவ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் அந்த ஏரியாவே ஒரு வகையான மனநிலைக்கு தள்ளப்படுகிறது, ஒரு பதட்டத்துக்குள்ளாகிறார்கள். நிலைக்குள்ளாகும். ஒரு பிஹெச்ஐ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒருவர் ஃபேஸ்புக்ல போட்டிருந்தார், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஒரு வீட்டுக்கு போனா ஒரு கை குழந்தைக்கு பாசிட்டிவ். அப்ப இவங்க போய் அந்த குழந்தைய குவாரண்டைன் சென்டருக்கு அல்லது மெடிக்கல் சென்டருக்கு தான் கொண்டு போக வேண்டும். அங்க கொண்டு போறதுக்கு அவர்கள் ஏற்பாடு பண்ணினால் அந்த குழந்தை ஏதோ ஒரு விபத்தில் மௌத்தானது போல வீட்டு நிலைமை மாறிவிட்டது. எனக்கே கஷ்டமாக இருந்தது என்று அந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஆதங்கத்தை ஃபேஸ்புக்கிலே போட்டிருந்தார். எனவே உண்மையிலே இது தேவையில்லாத ஒரு பயம். இந்த பயம் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இப்ப இந்த இடத்திலும் நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றத்திற்கு காரணம் சரியான அகீதா, சரியான நம்பிக்கை அங்கே உள்ளத்தில் பதியப்படவில்லை என்பது. உண்மையில் உலமாக்களும் நாங்கள் இதுல குறைவிட்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு ஈமானை அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்கு முதல் எங்களுக்குள் நிறைய மோதல்கள், உலமாக்கள் ஆளுக்கால் விமர்சிப்பது, சில கருத்து வேறுபாட்டுக்கு இடம்பாடான சட்டங்களிலே கூடுதல் அழுத்தமும் முக்கியத்துவமும் கொடுத்ததும் உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா. இரண்டாவதாக, நீங்கள் கேட்டீர்கள், இப்ப இலங்கையில் நீங்கள் பார்க்கிற பிரச்சனை என்ன மாற்றங்கள் தேவை என்று. இரண்டாவதாக, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை, அது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமும் கூட. எல்லோரும் தலைவர்கள், எல்லோரும் பெரியவர்கள். அதுலயும் குறிப்பாக ஃபேஸ்புக்ல ஐடி திறந்துட்டாலே மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அவர் ஒரு ஆலிம், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு நாட்டு ஜனாதிபதி, அவர் ஒரு போலீஸ்காரன் என்கிற ஒரு மனநிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். தள்ளப்பட்டு எல்லாமே எழுதுவது, எல்லாமே பேசுவது. இதுல ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு முஸ்லிம்களை பொறுத்தவரையில் என்னென்று கேட்டால், உலமாக்களை டேமேஜ் பண்ணுவது. இப்ப உதாரணமாக ஜமியத்துல் உலமா தலைவர் என்பவர் நபியும் கிடையாது, மலக்கும் கிடையாது. அவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு மனிதர் தான். அவருக்கு விருப்பு வெறுப்புகள், ஆசைகள் எல்லாம் உள்ளவர். அதே நேரத்தில் பலவீனம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மனிதன் பலவீனமாக, அந்த பலவீனம் 100% அவரிலும் இருக்கிறது. அப்ப அவர் ஒரு சூழ்நிலையில் ஒரு தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் மேக்சிமம் தன்னை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளவும் சரியாக பயணிக்கவும் தான் முயற்சி செய்வார். ஆனால் அவரை தாண்டி ஒரு பிழை நடக்கிறது என்று சொன்னால் அந்த பிழையை மட்டுமே ஹைலைட் பண்ணி கொண்டு நாம நம்முடைய சமூகத்தை பலவீனப்படுத்துவது. உண்மையிலேயே எனக்கு பர்சனலாக அவரை தெரியும் என்ற வகையில் அவர் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறார். என்று அவருடைய குடும்பம், அவருக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள். உங்களை இப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய நீங்களே இதற்குள் இருக்க வேண்டும், நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அவர்கள் அழைக்கிறார். அப்போ அவர் வெளியே போனால் ஒரு தலைமைத்துவத்தை இந்த சமூகம் இழக்கிறது. நாளைக்கு இன்னொருவர் வந்தால் என்ன, மாஷா அல்லாஹ் இவர் நல்லவர் என்றா சொல்ல போறாங்க. அதே விமர்சனங்கள், அதே பிரச்சனைகள் வரத்தான் போகிறது. உண்மை. அப்ப என்ன செய்ய போறாங்க இவங்க? ஒவ்வொரு தலைவராக ஓரம் கட்ட போகிறார்கள். கடைசியில உண்மையில் இன்றைக்கு ஏற்பட்ட நிலை, இன்றைக்கு நமக்கு லீடர்ஷிப் இல்லை. வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இப்ப நம்ம ஜமியத்துல் உலமா நம்முடைய லீடர்ஷிப் அல்லது அரசியல் லீடர்ஷிப் என்று பேருக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகமும் இலங்கையை பொறுத்த சின்ன ஒரு சமூகம். 2 மில்லியன் என்று சொல்றது பெரிய ஒரு கிரௌட் கிடையாது, சின்ன ஒரு சமூகம். ஈஸியாக சில கான்ஃபரன்ஸ்களை நீங்க பார்த்தால், இந்தியாவில் நடக்கக்கூடிய சில மாநாடுகள், தப்லீக் ஜமாத்துடைய மாநாடுகளை பார்த்தா 5 லட்சம் 10 லட்சம் பேர் அங்கே ஒரு லீடர்ஷிப்ல ஒன்று சேர்றாங்க. அப்ப இங்க ஒரு ஈஸி உண்மையாக. ஆனால் இப்படியான நிலை, உலமாக்களை டேமேஜ் பண்ணக்கூடிய நிலை என்பது ஆரோக்கியமான ஒன்று கிடையாது. உலமாக்கள் தவறு செய்தால் அந்த தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்தில்லை. ஆனால் சுட்டி காட்டுகிற முறை என்பது அவரை களத்திலிருந்து ஓரங்கட்டக்கூடிய ஒரு முறையாக இருக்கக்கூடாது. அவர் ஃபெடப்பானால் அவர் ஒதுங்கி விடுவார். அடுத்தவர் வருவதற்கு கூட சில நேரம் பயப்படலாம்.
அப்ப இன்றைக்கு ஆம், இலங்கையிலே இந்த நேரத்தில் ஷேக் அவர்களிடம் நான் ஒரு தனிப்பட்ட கேள்வியாக எடுக்க வேண்டாம் என்றாலும் இந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கூறும் விடயத்தில் முழுமையாக ஒத்துப்போகின்றேன். ஆனால் இந்த சமுதாயத்தில் இவ்வாறான நிலவரங்கள் வரும்போது சமுதாயத்தின் தலைவர் அரசியல் தலைமைத்துவத்தை நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் இப்போது சமூக தலைமைகள் இப்போது பொதுவாகவே நாங்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு விடயம் ஜமியத்துல் உலமா. ஜமியத்துல் உலமாவின் தலைமைத்துவம் நீங்கள் குறிப்பிட்டது போல பல முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருந்திருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒரு என்ன சொல்வது, ஒரு சாணக்கிய ரீதியாக அல்லது பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஏதோ ஒன்றை அடைவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் வெளிக்கொணரப்படாததன் வெளிப்பாடுதானா இந்த சமூகம் அவர்கள் மீது காட்டிய கோபம்? அதாவது சமூகத்தில் இப்போ இந்த முகப்புத்தகத்தில் நான் அந்த சம்பவத்தை நினைவு கூற விரும்பவில்லை. ஆனாலும் அந்த சம்பவத்தை பற்றிய பலதரப்பட்ட நான் கூட அதை பற்றி எழுதி இருந்தேன். ஆனால் அதன் பிறகு அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்ள இருந்தால் அதன் பிறகு எனது நண்பர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்ட போது சில நேரங்களில் ஓகே அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் அந்த ஒரு போஸ்டை நான் டிலீட் செய்து விட்டேன். ஒரு போஸ்ட் அப்படியே இன்னும் இருக்கிறது, ஒரு போஸ்டை நான் உடனே டிலீட் செய்து விட்டேன். ஆனாலும் இதை நாங்கள் எப்படி வெளிக்காட்டுவது? அதாவது இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு சமூக தலைமை தவறு செய்கிறது அல்லது நாங்கள் விரும்பாத ஒரு வழியை நடந்து போகிறது, எங்களுக்கு அது தெரிகிறது என்றால் நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்வது? இது எனது தனிப்பட்ட கேள்வியாகவே நான் கேட்கிறேன். ஏனென்றால் எனக்கும் குழப்பம் இருக்கிறது. இப்போது உலமாக்களை விமர்சிக்க கூடாது என்கிறார்கள். ஆனால் உலமாக்களை அப்படியானால் அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொண்டு வாழாது இருப்பதா? இல்ல, இதை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான கேள்வி இது. உங்களுடைய தனிப்பட்ட கேள்வியாக இருக்கிற அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் சமூகத்தில் எல்லோரும் இந்த கேள்வியில் உடன்படுவார்கள். உலமாக்கள் தவறு செய்யாதவர்கள் கிடையாது. உலமாக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் கண்டிப்பாக. ஏனென்றால் சஹாபாக்கள் நேரடியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தர்பியாவை பெற்றவர்களே தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நாம் பார்க்கிறோம். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்துக்கு பிறகு நடந்த ஆட்சிகளிலேயே அவ்வாறான உதாரணங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய, அவரோடு வாழ்ந்த சஹாபாக்களின் வாழ்க்கையிலேயே நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. கண்டிப்பாக. எனவே அவர்களிடமே தவறுகள் வந்திருக்கும் போது இன்றைய காலத்தில் வாழக்கூடிய உலமாக்களிடத்தில் தவறுகள் வராது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சமுதாயத்தின் பாதுகாப்பு அரண்கள் உலமாக்கள் தான். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. முதல் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு இந்த சமூகத்தில் பாதுகாப்பு அரண்களாக இருப்பவர்கள் உலமாக்கள். இந்த உலமாக்கள் டேமேஜ் பண்ணப்பட்டு உலமாக்களுக்கு பெருமதி இல்லாமல் போய்விட்டால் சமூகத்தினுடைய நிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர், ஒரு 10,000 பேர் வாழக்கூடிய ஒரு ஊர் என்று வைங்கள். 2-3 உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஹுத்பா ஓதுகிறார்கள், பயான் பண்ணுகிறார்கள், மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் தவறு விடுறாங்க, டேமேஜ் பண்ணி சமூகம் 3 பேரையும் ஒதுக்கிட்டு, அல்லது குறை சொல்லி 3 பேரையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க, ஒதுக்கல. டேமேஜ் பண்ணினால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த வேல்யூஸும் சமூகத்தில் இருக்காது, பெருமானமும் இருக்காது. இப்ப இவர் போய் மிம்பரில் ஏற முடியுமா என்றால் முடியாது. மக்களுக்கு ஒரு பயான் பண்ண முடியுமா என்றால் முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, சமூகத்தில் ஜாஹிலியத்தை பரப்புவதற்கான போட்டி மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. மீடியாக்கள் எடுத்தா மீடியாவில் பெரும்பாலான சைடு என்னது? குப்பைதான். நல்ல மீடியாக்கள் அதனுடைய பணிகளை செய்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய மீடியாக்கள் எது என்று பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனையில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, ஒழுக்கம் பண்பாட்டில் வீழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மீடியாக்கள். இது திறந்து விடப்பட்டிருக்கிறது, எல்லோருடைய கைகளிலும் இன்றைக்கு அது இருக்கிறது. இப்ப பேன் பண்றதுக்கு இந்த 3 மௌலவியும் இல்லை. ஊருடைய நிலையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை, போதை வஸ்துக்களை பேசுவதற்கு ஆள் இல்லை, நன்மை தீமைகளை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை, தொழுகையை ஞாபகம் ஊட்டுவதற்கு ஆள் இல்லை. இப்ப கடைசியில் அந்த சமூகம் முழுக்க பாவங்களில் ஒன்றாகி பாவம் அந்த சமூகத்தில் சிம்பிளாயிரும். கடைசியில் எப்படி வரும்னா, நம்ம அந்த பழமை எல்லாரும் சொல்லுவோம், உதாரணம் நிர்வாணமா இருக்கிற ஊருக்கு ட்ரெஸ்ஸோட போனால் அவர் தான் ஒட்டா இருப்பார் என்று.
அது போல ஒரு நிலை இங்கே உருவாகுமா இல்லையா? எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், உலமாக்களுடைய தவறுகளை சரியான வழிகளில் சுட்டிக்காட்டுங்கள். அந்த சரியான வழியைத்தான் கேட்கின்றேன். சரியான வழி என்று சொல்லும் போது, இப்ப உதாரணமாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவை பொறுத்தவரையில் அவர்களில் நான் நினைக்கிறேன் 25 அல்லது 30 பேர் அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கிளைகள் இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் இருக்கிறது. அதே போல மாவட்ட கிளைகள் போக ஒரு ஊருக்கும் கிளைகள் இருக்கிறது. அதிலே உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனைகளை பேசுவர் குழுவோ அல்லது ஒரு தனிநபரோ இவர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. யாரும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணவில்லை. இப்ப நீங்கள் நியூசிலாந்திலிருந்து ரிஸ்வி முஃப்தியை தொடர்பு கொள்ள விரும்பினால் நான் நினைக்கிறேன் முடியும் என்று. அல்லது ஒரு முறை நான் தொடர்பு கொண்டு பேசியும் இருக்கின்றேன். அப்ப அவர்களிடத்தில் சுட்டி காட்டலாம். நமக்கு தேவை என்னவென்றால் அவர்கள் திருந்தி அந்த தவறிலிருந்து மீண்டு சமூகத்தை சரியான முறையில் கைட் பண்ண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமும். அப்ப இப்படி நம்ம அவரிடத்தில் கொண்டு போய் நேரடியாக சேர்க்காமல் அவர்களை கேவலமாக விமர்சிக்கிற போது அவர்கள் எல்லோரும் ஒதுங்க பார்த்தால் ஆபத்து சமூகத்திற்கு. அவர்களுக்கும் ஆபத்து தான். என்னோட அல்லாட்ட போய் பதில் சொல்ல முடியாது. இவன் விமர்சிக்கிறார் என்பதற்காக வேண்டி பணியை விட்டுட்டு போக முடியாது. இருந்தாலும் அவர் மனிதர். எனவேதான் அதன் சரியான முறை என்று நான் இங்கே குறிப்பிடுவது தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு பள்ளிவாசல் ஊடாக, கிளை ஊடாக அல்லது நேரடியாக அவர்களுக்கு எழுத்து மூலம் அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழகாக ஊரில் உள்ள சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகள் அவர்களை சந்தித்து உங்களுடைய இந்த ஸ்டைல் தவறானது நிறைய நடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இப்படியாக அந்த குறைகளை சுட்டி காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கோணத்தில் நிறைய பேர் போகும்போது பெரும்பான்மை சமூகத்திலும் இந்த உலமாக்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அல்லாஹு அலம். உண்மையில் அவ்வாறான முயற்சிகளை நானும் வெகுவாகவே பார்க்கிறேன். அவ்வாறான முயற்சிகள் இப்போது வெளிநாடுகளில் ஏராளமான வாட்ஸ்அப் குடும்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த அனர்த்தங்களின் பிறகு நீங்கள் கூறியது போல இந்த அனர்த்தங்களின் பிறகு ஏராளமான வாட்ஸ்அப் குழுமங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அல்லது அங்கிருப்பவர்கள் அதாவது புத்திஜீவிகளை அதற்கு உள்ளிருப்பது அல்லது அவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்வது, இந்த ஜூம் மீட்டிங்களை நடப்பது போன்ற ஏராளமான முயற்சிகளை நான் இப்போது சமீப காலமாக பார்க்கின்றேன். சிலவற்றில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கான அழைப்புகள் வந்த வண்ணமே இருக்கின்றது. அது உண்மையில் ஒரு நல்ல விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றாலுமே இப்போது இந்த சமூகம் நடந்து கொண்டு போகும் நிலை உண்மையில் இலங்கையில் இருப்பவர்களுக்கு எனது கவலை அங்குதான் இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையில் இருப்பவர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள், இலங்கையில் இருப்போம் மக்கள் அதை ஒரு மன ரீதியாக அவர்கள் ஒரு பெரும் தாக்கத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். நான் யாருடன் பேசும்போதும் இப்போது நான் இருக்கும் நாடு இறைவன் புண்ணியத்தில் ஒரு நல்ல நாடு என்பதால் பலர் எப்படி நான் நியூசிலாந்து வர வேண்டும் என்ற ஒரு முதற் கேள்வியைத்தான் கேட்கிறார்கள். அப்படி என்னை விமர்சித்தவர்கள், நான் புலம்பெயர்ந்ததை விமர்சித்த பலர் இப்போது அவர்கள் வர வேண்டும் என்று நேரடியாகவே கேட்கிறார்கள். நீ செய்தது சரி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனது தனிப்பட்ட விருப்பம், எனது ஜனாசா இலங்கையில் அடக்கப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட விருப்பம். அதை நான் ஆரம்ப காலம் தொட்டே கூறி வருகிறேன். எனக்கு பல காரணங்கள் இருந்தது நான் புலம்பெயர்ந்ததுக்கு. ஆனால் நான் பிறந்த மண்ணில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கு எமது மக்கள் ஒரு இன்னலான சூழ்நிலையில் இருப்பதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதை எவ்வாறு சொல்வதென்று தெரியவில்லை ஷேக். ஆனால் இப்போது எங்களுக்கு இந்த நிலைமை என்றால் அங்கிருக்கும் மக்கள் மிகவும் ஒரு மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த மன அழுத்தத்தில் இருந்து அவர்கள் எவ்வாறு வெளிவருவது? கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடியது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக நாங்கள் இந்த நாட்டிலே தீவிரவாதம், பயங்கரவாதம் என்பது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி குறிப்பாக இந்த IS பிரச்சினை சர்வதேசத்திலும் பேசப்படக்கூடிய அந்த ஆரம்ப கட்டம், குறிப்பாக 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த IS இஸ்லாம் கிடையாது, இவர்களுடைய போக்கு தீவிரமானது, பயங்கரமானது, இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்று எல்லா இடங்களிலும் 2014ஆம் ஆண்டு பஹ்ரைனிலே இது தொடர்பாக ஃபேஸ்புக்கிலே என்னுடைய ஒரு உரை
போடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இலங்கையிலே பல முக்கியமான நிகழ்வுகளிலே தொடர்பாக நான் பேசியிருந்தேன். அதே போல காத்தான்குடியிலே நாங்கள் 2017 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஒரு பெரிய அளவு மாநாட்டை காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே இதற்கு எதிராக போட்டிருந்தோம். அப்படியான முறையில் நடந்து கொண்ட எங்களுக்கும் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு விஷயமாகும். இருந்தாலும் கூட உண்மையிலேயே நீங்கள் இங்கு இலங்கை முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் அனர்த்தங்களை பார்த்து சர்வதேசத்திலும் உள்ள முஸ்லிம்கள், குறிப்பாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த முஸ்லிம்கள் உண்மையிலே மிக வேதனைப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற சகோதரர்களோடு நமக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. லண்டனில் உள்ள சகோதரர்கள், அதுபோல மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்கள் எல்லோருமே தங்களுடைய மன அழுத்தங்களையும் கவலைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இது அவர்களுடைய ஈமானுடைய வெளிப்பாடு என்றுதான் நான் சொல்லுவேன். அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் இருப்பதனால்தான் இந்த சகோதரத்துவ வெளிப்பாடு அவர்களிடம் வருகிறது. நிறைய பிரார்த்தனை செய்கிறார்கள், நிறைய கண்ணீர் சிந்துகிறார்கள், பொருளாதார ரீதியில் நிறைய உதவி செய்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அவர்களுடைய உணர்வுக்கு கூலியை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உண்மையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போலதான் இது எங்களுடைய ஈமானுக்கான ஒரு சோதனை. இது வெறுமனே பொருளாதாரத்துக்குரிய சோதனையோ அல்லது ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற சோதனையோ கிடையாது. எங்களுடைய ஈமானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோதனை தான் இது. நாம் ஈமானை பாதுகாக்க வேண்டும். கலா கதிரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு நடக்காது என்று. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை தனக்கு பின்னால் அவர்களுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறார்கள். போகும்போது சொல்கிறார்கள், நான் உனக்கு சில வார்த்தைகள் கற்றுத்தருகிறேன், அதை நீ கடைபிடித்தால் நீ வெற்றி பெறுவாய், உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்று பல விஷயங்களை சொல்லி கொண்டு போய் அவர்கள் சொல்லுகிறார்கள், அறிந்து கொள், இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களாலும் அது முடியாது. அல்லாஹ் நாட வேண்டும் என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன வயதில் உள்ள அந்த நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் நம்ம இன்றைக்கு நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு ஸ்ட்ராங்காக பதிவு செய்ய வேண்டிய விஷயமாகும். அந்த தன்னம்பிக்கையோடு அவர்களை வாழ வைக்க வேண்டும், அவர்கள் கண்ணியமாக வாழ வேண்டும். நம்ம ஜெனுவினாக வாழும்போது, நாம் சரியாக வாழும்போது, சட்டத்துக்கு மதிப்பளிக்கிறோம், நாட்டுக்கு மதிப்பளிக்கிறோம் என்று வாழும்போது நாம் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், தில்கல் ஐயாம் நுஜாவிலுஹா பைனன் நாஸ், இந்த கால சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் மாறி மாறி சுழலச் செய்வோம் என்று சொல்கிறார். இது நீடிக்காது இன்ஷா அல்லாஹ். இந்த நிலை நீடிக்காது. இது ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும், நல்ல மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். நிம்மதியாக முஸ்லிம்கள் இலங்கையிலே வாழக்கூடிய சூழல், அதே போல இந்தியாவிலும் ஏனைய இடங்களிலும் உள்ள முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இருக்கும் ஒரு பயம், இப்போது அதைத்தான் சிலரும் எதிர்பார்க்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எமது இளைஞர்கள் ஒரு தவறான திசை திருப்பப்பட்டு விடுவார்களோ, அல்லது அவர்கள் வேறு ஒரு தவறான முடிவுகளுக்கு சென்று விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அவற்றை பெரும்பான்மையினர் அல்லது இதை எதிர்பார்ப்பவர்கள் அதை கோடிட்டு காட்டக்கூடியதாக, அதை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாகத்தான் இருப்பதை நான் சிங்கள ஊடகங்களை பார்க்கும்போது அல்லது சிங்கள அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை பார்க்கும்போது, இதை யார் கொண்டு நடத்துகின்றார்களோ அவர்களது பேச்சுக்களை பார்க்கும்போது அவர்கள் அதை எதிர்பார்த்திருப்பது போலதான் எனக்கு புரிகிறது. எனது புரிதலில் அப்படித்தான் தெரிகிறது. அப்படி எமது சமுதாய இளைஞர்களுக்கு நீங்கள் இந்த இவ்வாறான ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு உங்களது அறிவுரை என்னவாக இருக்கும் என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். உண்மையில் இந்த இளைஞர்கள் கடந்த ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்ட அந்த ஜஹ்ரான் ஹாஷிம், அவனுடைய நிலை இன்றைக்கு இலங்கை முஸ்லிம்களை எந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளி இருக்கிறது என்பதை மீட்டி பாருங்கள் என்றுதான் நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன். வெறும் உணர்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்ததனால்
அவனுடைய தாய், தந்தை, உடன்பிறப்புகள் எல்லோரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனுடைய விளைவு 2 வருடமாக போகிறது. இன்னும் முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை இல்லை. இன்றைக்கு சமூகமே தலைகுனிந்திருக்கிறோம். மொத்த சமூகமுமே தலைகுனிந்து, அதிலும் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ரியலைஸ் பண்ணி கொள்கிறார்கள். நான் சொன்னேனே, எதுவுமே நீடிக்காது, அல்லாஹு தஆலா காலத்தை மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 80% பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய நடைமுறைகள், அணுகுமுறைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய மக்களிடத்தில் காணப்படக்கூடிய பயம், இவைகளை எல்லாம் அவர்களும் அவதானிக்கிறார்கள். அவதானித்து அவர்களை நமக்காக வேண்டி பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் இந்த இந்த ஜஹ்ரான் உணர்ச்சி வசப்பட்டது என்பது இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்கள் இந்த நாட்டிலே ஜஹ்ரானுக்கு முதல் முழு சுதந்திரம் மார்க்க ரீதியில் நமக்கு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசல்கள் பதிவு செய்யாமல், அனுமதி பெறாமல் கட்டப்பட்டது. அதே போல மதரசாக்களும், இப்போ இந்தியாவுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு போய் பார்த்தால், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40-45 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். சில தகவல்படி 60 லட்சத்துக்கு மேல முஸ்லீம்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற மதரசாக்களுடைய எண்ணிக்கைகளை பார்த்தால் ஒரு 100க்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் 20 லட்சம் முஸ்லிம்களை கொண்ட ஸ்ரீலங்காவில் 300க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கின்றன. அதுவும் தரமான அரபு கல்லூரிகள் நிறைய இருக்கின்றன. இதுக்கெல்லாம் நல்ல அனுமதிகள் இருந்தது. அதே போல உண்மையில் நாங்கள் இங்கு வெளிநாடுகளில் எந்த ஊர் என்று நாங்கள் கேட்கும்போது இஸ்லாமியர்கள் மத்தியில், இஸ்லாமிய ஒரு அறிவு சார்ந்தவர்கள் அல்லது இமாம்கள் மத்தியில் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டால் நாங்கள் இலங்கை என்றால் அவர்கள் முதலில் மாஷா அல்லா என்ற அடுத்த பதில் தான் வரும் அவர்களிடமிருந்து. ஏனென்றால் அவர்கள் இலங்கையை அவ்வளவுக்கு ஒரு 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 உயரிய இடத்தில் தான் பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கையில் அவ்வாறான ஒரு சுதந்திரம் இல்ல. ஏனென்றால் வேறு நாடுகளுக்கு சென்று பார்த்தால் தான் தெரியும் அந்த சுதந்திரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் இலங்கையில் அதற்கான சுதந்திரம் எங்களுக்கு இருந்தது. அது இப்போது எங்கள் கைகளிலிருந்து மெல்ல நழுவி சென்று கொண்டிருக்கிறது. உண்மை நான் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ல வருவது, இவ்வாறு ஜஹ்ரானை போல் உணர்ச்சி வசப்பட்டால் இன்னும் எத்தனை வருடங்களுக்கு இந்த சமூகம் நெருக்கடிகளையும் சோதனைகளையும் சந்திக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே இந்த இப்போது இருக்கிற நமக்குள்ள இப்போது இருக்கிற நெருக்கடி நம்முடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது. இந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்றையும் நாம் மீட்டி பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்கு பிறகு குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, சூரத்துல் புரூஜ் என்று சொல்லி. அந்த புரூஜ் என்கிற அத்தியாயத்தில் கிடங்கு வாசிகள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சிலரை சொல்கிறார். அவர்களுடைய வரலாறு என்னென்று கேட்டால், மூமின்களாக முஸ்லிம்களாக இருந்ததற்காக வேண்டி கிடங்குகளை தோண்டி அதிலே நெருப்பை மூட்டி அவர்களை உயிரோடு தூக்கி போட்டு எரித்திருக்கிறார்கள். அதே போல நாம வாழக்கூடிய இந்த காலத்தில் சைனாவில் உயிரோடு போட்டு எரிக்கப்படுகிறார்கள். பர்மாவிலே உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது மரணித்த பிறகு நம்முடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற வேதனையான விஷயம், கஷ்டமான விஷயம், ஜீரணிக்க முடியாத விஷயம். இருந்தாலும் கூட நமக்கு ஒரு அளவு நம்முடைய அந்த அந்த விரக்தி நிலையிலிருந்து நமக்கு அது ஒரு ரிலாக்ஸை ஏற்படுத்தும். எனவே இப்படியெல்லாம் நம்முடைய சமூகம் சோதனைகளை சந்தித்திருக்கிறது எனும் போது நாம் உணர்ச்சி வசப்பட்டு முழு சமூகத்தையும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு சிலருடைய அந்த மறைமுகமான எதிர்பார்ப்புக்கு நாம் தள்ளிவிடக் கூடாது என்பதை இளைஞர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக மீண்டும் நான் சொல்லிக் கொள்வது, இளைஞர்கள் கண்டிப்பாக உலமாக்களோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். உலமாக்களுடைய வழிகாட்டல், மூத்த உலமாக்கள், குறிப்பாக மூத்த உலமாக்களோடு உள்ள தொடர்புகள் இல்லாமல் நீங்களாக உங்களுடைய இரத்தத்திற்கும் உங்களுடைய மூளைக்கும் ஏற்ப சிந்திப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக முடிவு மோசமானதாக போகும். அதனுடைய விளைவு சாதாரணமானதல்ல. இன்றைக்கு உலகத்தில் ஒரு கொலை நடந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதில் ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் காபிலுக்கும் இருக்கிறது என்பார்கள். ஏனென்றால் அவன்தான் முதலில் கொலையை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினவன் என்று.
அப்ப இப்படி ஒரு பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்தி விட்டு மூத்தா போகலாம். ஆனால் 20 லட்சம் முஸ்லிம்கள் விடுகிற கண்ணீர் இப்படியான வாலிபர்களை சும்மா விடாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அஅலம். நீங்கள் ஒரு வரலாற்றை நன்கு அறிந்தவர் என்பதால் இது எங்களுக்கும் பொருத்தமாக இருக்குமோ தெரியாது என்பதால் இந்த கேள்வியை கேட்கின்றேன். எனக்கும் உண்மையில் இது சம்பந்தமாக அறியவும் எனது ஒரு தனிப்பட்ட ஆவலும் இருக்கிறது என்பதால் நான் கேட்கின்றேன். ஓரளவுக்கு நான் நஜ்ஜாசி மன்னனை பற்றி அறிந்திருக்கிறேன். அபிசீனியாவின் அரசராக இருந்த நஜ்ஜாசி மன்னரை பற்றி அறிந்திருக்கிறேன். அவரிடம் முதல் ஒரு ஹிஜ்ரத் சென்றவர்கள் அங்கு நஜ்ஜாசி மன்னனிடம்தான் அடைக்கலம் கோரி இருந்தார்கள். அங்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த முதல் அந்த ஹிஜ்ரத் சென்றவர்களுக்கு நபி அவர்கள் ஏதாவது போதனை செய்திருந்தார்களா? நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் அவர்களோடு இப்படி வாழ வேண்டும் என்று ஏதாவது போதனை செய்ததாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? அதுக்கான ஏதாவது வரலாற்று தகவல்கள் இருக்கிறதா? இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு விஷயம் இது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை அல்லாஹ்விடமிருந்து பெற்று சுமார் 5 வருட காலங்கள் கடுமையான சோதனைகளை மக்காவிலே சந்தித்துக் கொண்டிருந்த போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு முஸ்லிம்களை அனுப்புவதாக முடிவெடுத்தார்கள். அப்படி முடிவெடுத்து அனுப்பும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே சுமார் 13 அல்லது 14 பேர் அல்லது 16 பேர் கிட்டத்தட்ட போயிருப்பார்கள் நினைக்கிறேன். ஒரு சின்ன கிரௌட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்பினார்கள் என்றால், அவர்களை அனுப்பும் போது, நீங்க போகக்கூடிய அந்த நாட்டில் ஒரு மன்னர் இருக்கிறார், அவரிடத்தில் யாருக்கும் அநீதி நடக்காது, நேர்மையான நீதமான ஒரு மன்னர், அவரிடத்தில் போங்கள் என்று சொன்னார். வேற அங்கே போய் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் ஸ்பெசிபிக்காக கொடுக்கப்பட்டதாக நான் அறிந்த வரையில் எதுவும் இல்லை. ஆனால் அங்கு போன போது போன முஸ்லிம்கள் வாழ்த்து சொல்கிறார்கள். அங்கு வாழ்த்து சொல்வது எப்படி என்று கேட்டால், மன்னருடைய காலில் விழுந்துதான் வாழ்த்து சொல்வார்கள், சுஜூது செய்து. அப்ப அவர்கள் செய்யவில்லை. இந்த போன டீம் அப்படி செய்யவில்லை. அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப அவர் கேட்கிறாரே, நீங்கள் இந்த ட்ரெடிஷனுக்குள் வரவில்லை என்று. அவர் சொன்ன, எங்களுடைய நபி அழகான ஒரு சலாத்தை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. இது சுவர்க்கத்தின் சலாம். ஆனால் யாருடைய காலிலும் விழுந்து சுஜூது செய்வதை எங்களுக்கு அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இதுல நம்ம புரிகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், நமக்கு எவ்வளவுதான் நம்ம மைனாரிட்டியா இருந்தாலும் நம்முடைய தனித்துவத்தை நம்ம இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் அங்கிருந்த முஸ்லிம்கள் பிறகும், அதாவது மதீனாவுக்கு போய் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்ட பிறகும் அங்கே சரியான முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெசிபிக்காக நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று தனியாக சொன்னதாக இந்த குறிப்பு வரவில்லை. ஆனால் பொதுவான இஸ்லாத்தினுடைய போதனைகளை அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்ததனால்தான் அந்த மன்னனுடைய மனதிலேயே மிகப்பெரிய இடத்தை பிடித்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பல கேள்விகள் என்பதை விட பலர் தங்களது சலாத்தை தெரிவித்திருக்கிறார்கள், கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை நான் உண்மையில் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் சில கேள்விகளும் வந்திருக்கிறது. அதையும் நான் முடிந்த நல்ல கேள்விகளை நான் சேர்த்துக் கொள்கிறேன். இதை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உமாதேவி தேவி அவர்கள் கேட்டிருக்கிறார், சில இஸ்லாமிய சகோதரர்கள் பிற மதங்களை விமர்சனங்கள் செய்கிறார்கள். ஐயா, இதில் உங்கள் கருத்து என்ன என்ற ஒரு கேள்வியை வைக்கின்றார். உண்மையில் இந்த கேள்வியை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போது இந்த முகப்புத்தகத்தில் இருக்கும் முல்லாக்கள் பலர், அதாவது அது எவ்வாறான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தாண்டி பலர் ஏதோ நாங்கள் தௌவா செய்கிறோம், நாங்கள் போர் புரிகிறோம் என்ற ரீதியிலான விடயங்களை இந்த சமூக ஊடகங்களில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் இந்த மத நிந்தனை என்ற ஒரு விடயம் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் எங்களை நிந்தனை செய்கிறார்கள் என்பதை தாண்டி ஈமான் இஸ்லாம் தெரிந்தவர்களும் மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை நான் அறிய விரும்புகிறேன். இதுவும் ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது கடவுளிடமிருந்து வந்த மார்க்கமாகும். இந்த சர்வ உலகங்களையும் படைத்த இரட்சகனிடமிருந்து வந்த மார்க்கமாகும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. இதற்கு மிகப்பெரிய சான்று அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதமாகிய அல் குர்ஆன் ஆகும். இந்த அல் குர்ஆன் பொய்யாக இருந்தால் இதை போன்ற ஒன்றை நீங்கள்
கொண்டு வந்து காட்டுங்கள், அல்லது இதில் உள்ள ஒரு பகுதியை போன்ற ஒரு பகுதியாவது அல்லது ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அல் குர்ஆன் சவால் விட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சவால் 1400 வருடங்களுக்கு முதல் விடுக்கப்பட்ட சவால். இன்று வரைக்கும் அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு யாரும் வரவில்லை, வர முடியாது, வர மாட்டார்கள். ஏனென்றால் நிச்சயமாக இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்விடமிருந்து வந்ததாகும். இந்த உண்மையான மார்க்கம் இந்த உலகத்தில் பேசப்பட வேண்டும், பரப்பப்பட வேண்டும். இது அடிப்படையான ஒரு விஷயமாகும். அதே நேரத்தில் இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், மனிதர்கள் அனைவரும் ஆதம் ஹவ்வா என்கிற அடிப்படையான 2 பேரிலிருந்து தான் தோன்றினார்கள் என்று சொல்கிறது. அப்ப மனிதர்களை அல்லாஹு தாலா குலங்களாக, கோத்திரங்களாக, மதங்களாக என்ற நிலையில் வைத்திருக்கிறார். இந்த மனிதர்கள் அவர்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும். இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான அடிப்படை என்னவென்று கேட்டால், இஸ்லாத்தில் நிர்பந்தம் கிடையாது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இதை சொல்கிறார், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. அதே போல இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். விரும்பியவர் இந்த கோட்பாட்டை விசுவாசிக்கலாம், விரும்பாதவர் நிராகரிக்கலாம், அது அவருடைய சாய்ஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவ்வளவு மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமாகும். மத சுதந்திரத்தை தாராளமாக வழங்குகிறது மனிதனுக்கு. நீ விரும்பிய மதத்தை நீ பின்பற்று, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. இந்த நேரத்தில் மதங்கள் அவர்களுடைய மதங்களை போதிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும், இந்துக்கள் அவர்களுடைய மத விழுமியங்களை சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்தை போதிப்பார்கள். இது நேச்சுரலாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா. இந்த மதங்களை போதிக்கிற போது அடுத்த மதங்களை இழிவுபடுத்துவது என்பது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. மற்றவர்கள் செய்கிறாங்க, அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அதான், அதைத்தான் நானும் குறிப்பிடுகிறேன். அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக இவர்களும் செய்வதை எப்படி பார்க்கிறீர்கள்? நம்முடைய இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், நீ அல்லாஹ் ஒருவன் என்பதை நீ தெளிவாக சொல்லு. அல்லாஹ் தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதற்குரிய சான்றுகளோடு நீ சொல்லு. அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்தப்படுவது பிழை என்பதை நீ சொல்லு. அதற்காக அவர்கள் வணங்குகிற தெய்வங்களை நீ குறை கூற வேண்டாம். அல்லாஹ் தெளிவாக சொல்றான், லா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அவர்கள் அல்லாஹுவை விட்டு வணங்கக்கூடிய, பிரார்த்திக்கக்கூடிய அவர்களுடைய கடவுளர்களை நீ திட்டாதீர், விமர்சனம் செய்யாதீர், ஏசாதீர். ஏனென்றால் கடைசியில் அவர்கள் கோபம் வந்து அல்லாஹ் கேசுவார்கள். அதற்கு நீதான் பொறுப்பாக வேண்டி வரும். இப்ப இவ்வளவு தெளிவாக இஸ்லாம் சொல்லியிருக்கும் போது, முஸ்லிம் என்கிற போர்வையில் இருந்து கொண்டு மற்றவர்களை கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது என்பதற்கு இஸ்லாம் பொறுப்பல்ல என்பதைத்தான் இந்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடிய பதிலாகும். நிச்சயமாக. ஏனென்றால் நான் நினைக்கின்றேன், மனித மனங்களை நோவிப்பவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஒரு நபிமொழி இருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுபோல அதாவது ஒரு மனிதனின் மனதை நோவிப்பது கௌபாவை இழிப்பதற்கு சமம் போன்ற விடயங்கள் கூறப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாங்கள் வெறுமனே மற்றவர்கள் மனங்களை இலகுவாக நோகடித்து விடுகின்றோம். அது எங்களுக்குள்ள நடக்கிறது. அது போலவே மாற்று மத சகோதரர்களிடம் அதை அதிகமாக நான் காண்கிறேன். ஏனென்றால் இந்த முகப்புத்தக பதிவுகளில் மிகவும் சிலர் கேவலமாக சண்டை பிடித்துக் கொண்டிருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நான் சில தமிழ் சேனல்களிலே பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இஸ்லாமை பற்றி மிக கேவலமான முறையிலே பேசி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற மக்களை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இலங்கையிலும் நீங்கள் பார்த்தால், இலங்கையிலும் ஒரு சிலர் இவ்வாறு இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்களை இஸ்லாம் சொன்னதாக சொல்லி, அல்லது வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய சரியான விளக்கத்தை சொல்லாமல் மிக பிழையான இன்டர்பிரிட்டேஷனை அதற்கு செய்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதை, முஸ்லிம்களை இழிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இதற்கு இந்துக்கள் பொறுப்பும் அல்ல, இதற்கு பௌத்தர்கள் பொறுப்பும் அல்ல, இதற்கு முஸ்லிம்கள் பொறுப்பும் அல்ல. இதை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இதற்கு பொறுப்பாகும். இஸ்லாம் தெளிவான மார்க்கம். இந்த கேள்வி கேட்ட சகோதரர் அல்லது சகோதரி குர்ஆனை எடுத்து படித்து பார்ப்பாராக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாத்தினுடைய உண்மைத்தன்மையை அவரால் புரிந்து கொள்ள முடியும்.
நிச்சயமா. அது போலவே நான் இது சஹீஹான விடயமா அல்லது உண்மையான விடயமா என்பது எனக்கு தெரியாது. நான் இதை கேட்டிருக்கின்றேன். அதனால் இந்த கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். நீங்கள் வரலாற்றை பற்றியும் அறிந்தவர் என்பதால். ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு பயணத்தின் போது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவருக்கு தொழ இடம் வழங்கப்பட்டும், அவர் அந்த இடத்தில் தொழாது வேறொரு இடத்தில் தொழுததாக அதற்கு அவர் வந்து கேட்டபோது, ஏன் நீங்கள் அங்கே தொழவில்லை என்று கேட்டபோது, இல்லை நான் இங்கே தொழுதால் பிற்காலத்தில் வருபவர்கள் அலீர் அலி இந்த இடத்தில் தொழுதிருக்கிறார்கள் என்று உங்களை இந்த இடத்தை அபகரிக்க வருவார்கள், எனவே நான் அதை தவிர்ப்பதற்காக நான் வேறு இடத்தில் தொழுதேன் என்ற ஒரு மாதிரியான ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். அது புனைவா அல்லது உண்மையா என்பது எனக்கு தெரியாது. இதை உங்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் அந்த ஒரு மாற்று மதத்துக்கு கொடுத்த மரியாதையை இதன் மூலம் வெளிக்கொணர்வதற்காக சொல்லுகிறார்களா என்று எனக்கு தெரியாது. இதை நான் உங்கள் வாயால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஃபேமஸான பிரபல்யமான வரலாறு. ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இவ்வாறு ஒரு பேணுதலான முறையிலே அந்த இடம் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொந்தமானது என்று பிற்காலத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை வரலாற்று நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன. நன்றி ஷேக் அவர்கள். எனக்கு மேல் அது உண்மையில் வரலாற்று ரீதியானதா அல்லது வெறுமனே கதைக்காக கூறப்படும் விடயமா என்பது கேள்வியாக இருந்தது. அதைத்தான் நான் கேட்டேன். அந்த வகையில் நீங்கள் இப்போது இந்த இஸ்லாம் அல்லாத விடயங்கள் இஸ்லாத்தின் பெயரால் சொல்லப்படுகிறது என்பதை குறிப்பிட்டீர்கள். அதே வகையில் இஸ்மாயில் அப்துல் நசார் அவர்கள் நாங்கள் அறிந்த அப்துல் நசார் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். இஸ்லாத்தை விட்டு சென்றவர்களை கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் அதுலுடைய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அவரது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார். இதுதான் பொதுவாகவே முஸ்லிம்கள் மீது வைக்கப்படும் அல்லது குர்ஆன் மீது வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் அந்த குர்ஆனில் இப்படியான ஒரு வசனம் இருக்கிறது அல்லது இதை பாட புத்தகத்தில் இவர்கள் போதிக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் இந்த மாற்று மதத்தவர்களை கொல்ல வேண்டும் என்று போதிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கிறது. மாற்று மதத்தவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று. இதை பற்றி ஒரு மாற்று மதத்தவர்களுக்கு நீங்கள் கூறும் விளக்கம் என்ன? இதை பொறுத்தவரையில் உண்மையிலேயே மனித உயிர்களை மதிக்க சொல்லுகிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். மனித உயிர்களையும் தாண்டி மிருகங்களுடைய உயிர்களையே இஸ்லாம் மதிக்க சொல்கிறது. ஒரு விபச்சாரியாக இருந்த ஒரு பெண் ஒரு நாய்க்கு நீர் புகட்டியதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைத்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்த, தாகத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாய்க்கு ஒரு விபச்சாரத்தை தொழிலாக செய்த ஒரு பெண்மணி தண்ணீர் புகட்டினார், எனவே அவருக்கு சொர்க்கம் கிடைத்தது. இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவகாருண்யத்தை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதே போல இந்த எறும்புகளை தீயினால் சுடுவதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். மிருகத்தினுடைய எறும்புகளுடைய உயிரை மதிக்கிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இப்போ மனித உயிர்களை எப்படி இஸ்லாம் மதிக்கும் என்று நான் இதற்கு மேல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆனிலே, ஒரு உயிரை ஒருவர் பாதுகாத்தால் அவர் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் பாதுகாத்தவர் போலாவார். ஒரு உயிரை ஒருவர் கொலை செய்தால் அவர் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அழிப்பவர் போலாவார் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப ஒரு உயிர் என்று சொல்லும் போது முஸ்லிமுடைய உயிர் என்று அங்கே சொல்லவில்லை, மனித உயிர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பேசிக்கான விஷயம். இதை முதலிலே நம்முடைய மாற்று மத நண்பர்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் உயிர்கள் என்பவை மிக பெருமதியானவை. அது மிருகத்தினுடைய உயிர்களாக இருந்தாலும் சரி, எறும்புகளுடைய உயிர்களாக இருந்தாலும் சரி, மனித உயிர்களாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக இந்த சில வசனங்கள் குர்ஆனிலே வருகிறது, காபிர்களை கொல்லுங்கள் என்பது போன்று குர்ஆனில் வருகிறது. அதை நம்ம மறுப்பதற்கும் இல்லை. ஹதீஸிலும் இப்படி வருகிறது. அது எங்கே வருகிறது என்று கேட்டால் யுத்த களத்தில் வந்த வசனங்கள். அது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு உங்களுடைய கழுத்துக்களை காட்டுங்கள், நீங்கள் போய் அவர்களுடைய வாள்களில் ஒவ்வொருவராக வீழ்ந்து உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் வசனம் இறங்க வேண்டுமா, அல்லது அவர்களை வெட்டுங்கள் என்று இறங்க வேண்டுமா? இப்போ இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் போராட்டம் நடைபெறுகின்ற ராணுவ தளபதி என்ன கட்டளையிடுவார்? ஷூட் பண்ணுங்கள் என்றுதான் கட்டளை. அதுதான் அறிவுபூர்வமானது. அதே போலதான் எல்டிடியாக இருந்தாலும் அவர்களும் என்ன கட்டளையிடுவார்? ராணுவத்தை ஷூட் பண்ணுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப இலங்கை
விடுதலை புலிகளை ஷூட் பண்ணுங்கள் என்று சொல்வதை ஒருவர் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டதை வைத்துக்கொண்டு இலங்கை இராணுவம் இலங்கையில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேரையும் ஷூட் பண்ண சொல்லுகிறது என்று ஒருவர் எடுத்தால் அது அறிவுபூர்வமான ஒரு ஆர்கியூமெண்ட் கிடையாது. அதே ஆனால் அதைத்தான் இப்போது முன்வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் பிரச்சனை. தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆனால் சிலர் வேண்டும் என்று விழித்துக் கொண்டு தூங்குகிறார்கள். அவர்களை எழுப்புவது என்பது ரொம்ப கஷ்டமானது, அல்லாஹ் நாடினாலே தவிர. எனவே உயிர்கள் இஸ்லாத்தில் மதிக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட இடங்கள் யுத்த சூழ்நிலைகள். யுத்த சூழ்நிலைகளில் வரக்கூடிய வழிகாட்டல் அப்படித்தான் இருக்கும் என்பது பொதுவாக அறியப்பட்டது. மூன்றாவதாக, மார்க்கத்திலிருந்து வெளியே போகக்கூடிய ஒருவர், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு மதம் மாறுகிற ஒருவரை கொல்ல வேண்டும் என்றும் குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. இது யாருக்குரிய சட்டம், எப்போது உள்ள சட்டம் என்று கேட்டால், இதுவும் ஒரு இஸ்லாம் 100% நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமானதாகும். இப்படியான நடைமுறை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி மதம் மாறி யாரும் வெட்டப்பட்டதாக வரலாறுகள் கிடையாது. அதே போல பிற்பட்ட ஆட்சி காலங்களில் ஒருவர் மதம் மாறுகிறார் என்பதற்காக வேண்டி அவர் கொலை செய்யப்பட்டதும் கிடையாது. ஆனால் 100% இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்தால், அந்த நாட்டிலே ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் தன்னை நான் இப்போது இஸ்லாத்திலிருந்து வெளியே போகிறேன் என்று சொன்னால் அவர் வெட்டப்பட வேண்டும் என்று குர்ஆனில் ஹதீஸில் இருக்கிறது தான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இது இலங்கையிலே உள்ள காபிர்களை, இலங்கையில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களை வெட்டுங்கள் என்பது என்னுடைய அர்த்தமோ, அல்லது இலங்கையிலே இஸ்லாத்தில் இருந்து ஒருவர் மதம் மாறுகிற போது அவர் கொலை செய்யப்பட வேண்டும், எனவே இலங்கையில் உள்ள ஹைகோர்ட் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய கிரிமினல் கோர்ட் இவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்பதோ இதனுடைய அர்த்தமும் கிடையாது. இதுவரைக்கும் யாரும் அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அலம். நாங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒருவர் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அவர் தனது முகநூல் பேரை ஸ்ரீலங்கா என்று வைத்திருக்கிறார். இலங்கையை நம்மிடம் கேள்வி கேட்கிறது. இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி ஒருவரை கொலை பற்றி என்று கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அந்த கேள்விக்கான பதிலைத்தான் ஷேக் அவர்கள் இப்போது குறிப்பிட்டார்கள். அதுபோலவே இந்த கேள்வியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எடுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இஸ்லாம் அல்லாத ஆட்சியாளர்களால் ஆளப்படும் தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் என்ன? அல்லது இஸ்லாத்தின் இறைவனின் வழிகாட்டலை இஸ்லாம் அல்லாத ஆட்சியாளர்களால் ஆளப்படும் தேசத்தில் இதை பொறுத்தவரையில் மிக பிரதானமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அந்த நாட்டில் உள்ள சட்டங்களை அவர்கள் மதித்து நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாகும். அந்த வகையிலே தான் அபிசினியாவுக்கு சென்ற முஸ்லிம்கள் அந்த நாட்டில் உள்ள சட்டங்களை அவர்கள் மதித்து நடந்தார்கள். அப்ப அந்த நாட்டில் உள்ள சட்டங்களை அவர்கள் மதித்து நடக்கிற அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய மார்க்க சட்டங்கள், தங்களுடைய மத நம்பிக்கைகள் போன்றவற்றை அவர்கள் விட்டு கொடுக்காமல் அந்த நாட்டு சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னுமொரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேள்வியை நான் எடுக்கிறேன் ஷேக். ஏனென்றால் அவர் அதுவும் கிட்டத்தட்ட எனக்கும் ஒரு ஐயம் இருக்கும் ஒரு கேள்விதான். இந்த கேள்வியை நான் எடுக்கிறேன். ஒரு மாற்று மத சகோதரர் முஸ்லிம் ஒருவரின் பொறுப்பில் இருந்து மரணிக்கும் போது அவரை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும்? ஒரு மாற்று மத சகோதரர் முஸ்லிம் ஒருவரின் பொறுப்பில் இருந்து மரணிக்கும் போது அவரை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நான் எடுக்கிறேன். ஏனென்றால் இவ்வாறான பல சந்தர்ப்பங்களும் உண்மையில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். அதை பற்றி உங்களது கருத்தை அறிய விருப்பமாக இருக்கு. இதை பொறுத்தவரையில் ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால், ஒரு மாற்று மத, அதாவது முஸ்லிம் அல்லாத ஒருவர் நம்மிடம் இருக்கிறார், அவர் மரணித்து விட்டார் என்றால் இதில் முதல் நாம் செய்ய வேண்டியது அவருடைய குடும்பத்தினரிடம் அவரை ஒப்படைத்து விட வேண்டும். ஒரு பௌத்த சகோதரர் நம்முடைய கம்பெனியில வேலை செய்கிறார், அல்லது ஒரு இந்து சகோதரர் நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறார், அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தினரிடம்
செய்தியை சொல்லி அவர்களிடம் அவருடைய பொடியை ஒப்படைத்து விட வேண்டும். அவர்களுடைய மத அடிப்படையிலே தான் அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாகும். சில நேரங்களில் அவருடைய அந்த பொடியை பொறுப்பேற்பதற்கு யாருமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய குடும்பமும் இல்லை, நண்பர்களும் இல்லை, அவர்களுடைய சமூகமும் அதை பொறுப்பெடுக்க வரவில்லை. அப்படி நிலைமைகள் மிக அரிது. இப்போ உதாரணமாக இலங்கையிலே ஒரு குருநாகலை என்று எடுத்தால், குருநாகலையில் ஒரு இந்து சகோதரர் முஸ்லிமுடைய வீட்டில் மரணித்தால் பௌத்தர்களிடத்தில் அதை ஒப்படைக்க முடியும். பட்சிலைக்கு தகவலை கொடுத்தால் அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள். காத்தாங்குடியிலே ஒரு இந்து சகோதரர் மௌத்தாகிறார் என்றால் அவருடைய உறவினர்கள் இல்லாவிட்டால் அவர்களுடைய சமூகத்திடம், அவருடைய கோயிலிடத்திலேயோ தர்மகத்தாக்களிடத்திலேயோ ஒப்படைத்தால் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இப்படியும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் அவருடைய பொடி சரியான முறையில் புதைக்கப்பட வேண்டும். எனவே அவருடைய மத அடிப்படையில் இருக்கக்கூடிய சவக்காலைகள் அல்லது புதைக்கக்கூடிய இடங்களில் அதை புதைக்க முடியுமாக இருந்தால் அங்கே அதை கொண்டு போய் புதைக்க வேண்டும். அதற்கும் இடமில்லாத ஒரு நிர்பந்தமான சூழல் வருமாக இருந்தால் முஸ்லிம்களுடைய மையவாடியில் அவரை புதைக்கலாம். அந்த வகையில் நான் இந்த சில வரலாற்று தெரிவுகளை எனக்கு இருந்த சந்தேகங்களை நான் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் ஷேக். அது சில நேரங்களில் எமது சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு விடயம், நபி அவர்கள் மரணிக்கும் போது அவரது ஒரு வேலைக்காரராக ஒரு யூத மதத்தவர் இருந்தார். அதுபோலவே நபி அவர்கள் மரணிக்கும் போது ஒரு யூத மதத்தவரிடம் கடன் வாங்கி இருந்தார் போன்ற வரலாற்று தகவல்களை நாங்கள் காது வழியாக கேட்டு வருகிறோம். இதை நான் உங்கள் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறான அது உண்மையில் அப்படியான விடயங்கள் இருந்ததுவா? அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு முஸ்லிம் ஆட்சியாளராக இருந்தார்கள். அப்படி இருந்த போதிலும் அங்கிருந்த மக்களோடு ஒரு சுமூகமான உறவைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணினார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை உரிமைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். மிக அதிகமாக மதித்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களோடு. ஒரு பொடி கொண்டு வரப்படுகிறது, மரணித்த ஒரு பிரேதம் கொண்டு வரப்படுகிறது. உடனே உட்கார்ந்திருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்த கூட இருந்த தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஒரு யூதருடைய பிரேதம் உடல் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுவும் மனித உயிர்தானே என்று சொல்லி எழுந்து நின்றார்கள். அப்ப மனிதர் என்ற நிலையில் அவர்களை மதித்திருக்கிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு யூத பையன், அப்போ யூத பையன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் வேலை செய்கிறான். அவன் சுகமில்லாமல் போன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்ப்பதற்காக, நோய் விசாரிப்பதற்காக அவனுடைய வீட்டுக்கு போனார்கள். யார்? ஒரு ஆட்சியாளர். அதே போலதான் அவர்கள் மௌத்தாகும் போது அவர்களுடைய அந்த கவசம் ஒரு யூதரிடத்தில் அடமானமாக வைக்கப்பட்டது. அபூபக்கர், உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய பணக்காரன், மாமனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓரளவு வசதியோடு இருந்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய, அவரை கனி என்றுதான் சொல்லுவார்கள், செல்வந்தர் உஸ்மான் என்று. மருமகன், 2 மகள்களை அளித்த மருமகன். இப்படியான வசதி படைத்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற வசதி படைத்த நபித்தோழர்கள் இருந்த போதிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கவசத்தை அடமானமாக வைப்பதற்கு ஒரு யூதரை சூஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் பிற மதத்தவர்களோடு எவ்வாறான ஒரு நெருக்கமான உறவை அவர்கள் பேணியிருக்கிறார்கள் என்பதற்கு அது சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதைத்தான் நான் அது உண்மையில் எனக்கு அவை உறுதிப்படுத்தப்பட்ட வரலாற்று தகவல்களா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததால் தான் நான் அதை உண்மைகள் முன்வைத்தேன். ஏனென்றால் உங்களை போன்றவர்கள் அதை கூறும்போது அதன் உறுதித்தன்மை வெளிப்படும் என்பதற்காக. இப்படியாக மாற்று மத சகோதரர்களோடு மிகவும் பண்பாக, அவர்களோடு ஒற்றுமையாக இருந்த இப்போது எங்களை பொறுத்தவரையில் இதை நான் எங்களது ஒரு சுய விமர்சனமாகவே நான் வைக்கின்றேன். எங்கள் வீட்டில் அல்லது எங்களிடம் ஒருவர் வருகிறார் என்றால், எங்கள் கடைக்கு வேலைக்கு வருகிறார் அல்லது எங்களிடம் வருகிறார் என்றால் எங்களது இஸ்லாமிய சகோதரர்கள் பொதுவாகவே அவரை மதம் மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. அது உண்மையில் நடக்கவும் செய்கிறது. அதாவது அவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், நல்லவற்றை எடுத்துச் சொல்வதில் தவறில்லை, அவர்களுக்கு உதவி செய்வதில் தவறில்லை. ஆனால் அவர்களை சில நிர்பந்தத்தின் மூலமாக அல்லது அவர்களை மதம் மாற்றும் முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை முழுவதுமாக மறுப்பதற்கும் இல்லை. இதை பற்றி தங்களின் கருத்து என்ன?
பொதுவாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த இஸ்லாமோபோபியா என்பது. இது திட்டமிடப்பட்ட அடிப்படையில் ஒரு திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த இஸ்லாமோபோபியா என்பது. இது சர்வதேசம் முழுக்க சில சக்திகள் இருந்து கொண்டு இந்த பணியை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் மீடியாக்களை பெரிய அளவிலே பயன்படுத்தி முஸ்லிம்களை பற்றிய ஒரு பிழையான பிம்பத்தை மக்களுடைய மனங்களிலே பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் மக்களும் அந்த அளவுக்கு முட்டாள்களும் இல்லை. பொதுமக்கள் நிறைய பேர் நிதானமாக சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாம் திணிக்கப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டு எங்குமே பரப்பப்படுவது கிடையாது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது, அதை நாம் மறுப்பதற்கில்லை. அப்ப இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறோம், இது நம்முடைய கடமை. இஸ்லாம் என்ன என்று தெரிகிற போதுதான் மாற்று மதத்தவர்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை புரியலாம். உதாரணமாக இந்த கேள்வி, அந்த சகோதரி கேட்ட கேள்வி, மாற்ற மதங்களை விமர்சனம் செய்வதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இவ்வாறான ஒரு நிலை கண்டிப்பாக சமூகங்களுக்கு இடையில் ஒரு நல்ல புரிந்துணர்வு வருவதற்கு தேவை என்ற அடிப்படையில் இஸ்லாம் பற்றிய பிரச்சாரம் நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பிரச்சாரம் செய்கிற போது நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி வருகிறவர்களில் யாருமே நிர்பந்தத்தின் அடிப்படையில் வருவதும் கிடையாது, காசு பணத்தை காட்டி வருவதும் கிடையாது. அது இஸ்லாத்துக்கு வந்தவர்களே அதை கண்டிப்பாக சொல்வதுதான் பொருத்தம். நாங்கள் எந்த அடிப்படையில் இஸ்லாத்திற்கு வந்தோம் என்பதை அவர்கள் சொன்னால்தான் அதனுடைய யதார்த்தம் சரியாக இந்த மக்களுக்கு புரியும். இப்ப இஸ்லாத்தில் கண்டிப்பாக நிர்பந்தம் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைய பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய யாருமே நீங்கள் கட்டாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாத்தை திணிப்பது என்பது 100% இல்லை. உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு தர்ஜமத்துல் குர்ஆனை கொடுப்பீர்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்வீர்கள், நபிகள் நாயகத்தை பற்றி சொல்வீர்கள், இஸ்லாமிக் எத்திக்ஸ் பற்றி பேசுவீர்கள். இதுதான் நீங்கள் செய்யக்கூடியது. பிறகு அவர் தர்ஜமாவை படிக்கிறார், குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை படிக்கிறார், படித்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்கிறார். இது அவருடைய ஜனநாயக உரிமை. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வீடு கட்டி தருவோம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தருவோம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய மகளை திருமணம் முடித்த, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்வதும் இல்லை, நம்முடைய சமூகத்தில் யாரும் செய்வதும் இல்லை. ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் முஸ்லிம் பெண்களை காதலித்து விட்டு அதற்காக மதம் மாறுகிறார்கள். ஒரு சில கேர்ள்ஸ் பாய்ஸை காதலித்து விட்டு அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியே போகவும் செய்கிறார்கள். ரெண்டும் நடக்கத்தான் செய்கிறது. அதை நம்ம நிர்பந்தமாக அதை கூட நம்ம பார்க்கிறது இல்லை. உண்மையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணமாக எனது வீட்டிலேயே அவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தது. ஷேக், நான் உண்மையாகவே நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன், அதனால் சொல்லுகிறேன். எனது தாயை பராமரிப்பதற்காக ஒரு ஏனென்றால் எனது தாயும் தந்தையும் முதியவர்கள், அவர்கள் நீர்கொழும்பில் இருந்தார்கள். அவர்களை பராமரிப்பதற்காக ஒரு தோட்டப்புற சகோதரியை நாங்கள் நியமித்திருந்தோம். அவர்கள் மூவரும் தான் அங்கு இருந்தார்கள். எனது தாய் மகரிபு தொழுகைக்கு சென்றால் அவர் தொடர்ந்து வணக்கங்களில் ஈடுபடுவதற்கும் அவர் சில பிரார்த்தனைகளில் ஈடுபடும் போது அழுவார். அதை நானே சில நேரங்களில் நான் கேலி செய்தும் இருக்கிறேன். எனது தாயை பொறுத்தவரையில் அவர் அழுவார். அவரிடமிருந்து சில நேரங்களில் இப்போது எனக்கும் அந்த பழக்கம் தொட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் பிரார்த்தனையில் அழுவார். ஆனால் இதை பார்த்த அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்ட பெண்மணி தொடர்ந்து இதை பார்த்து வண்ணம் இருந்த போது அவரது உமாவோடு பேசி அவரும் சில நேரங்களில் அந்த பிரார்த்தனைகளின் போது பக்கத்தில் அமர ஆரம்பித்து விட்டார். பக்கத்தில் அமர ஆரம்பித்து விட்டு சிறிது காலத்தில் அவர் இஸ்லாமாக மாற வேண்டும் என்று அந்த அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்ட அந்த சகோதரி எனது தாயிடம் தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர், நான் நினைக்கிறேன், ஒரு 18-19 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் அந்த சகோதரி. எனவே நான் உம்மா என்னை கோல் பண்ணி இப்படி இவ இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்றா. நான் நினைக்கிறேன் அந்த சரோஜா என்றுதான் எனக்கு ஞாபகம். இவ இஸ்லாத்துக்கு வர வேணும்னு சொல்றா என்று சொன்னா. அப்ப நான் சொன்னேன், உம்மா எங்களுக்கு அந்த பொறுப்பு சரி, அவ இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று சொல்றா. ஆனா அப்படியானா நீங்க அவங்களோட பெற்றோரை வரவழைங்க, பெற்றோரை வரவழைச்சு அவங்களிடம் சொல்லி அதன் பிறகு என்ன முடிவு வருகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று குறிப்பிட்டேன். ஆனால் அவர்களது பெற்றோர் வரவைக்கப்பட்டார்கள். அவரை வலுக்கட்டாயமாக அந்த பெண் அந்த
அந்த சகோதரி அழுத வண்ணமாகவே அதை பெற்றோர் அழைத்து சென்றார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மனதளவில் அவர் இஸ்லாமாகிவிட்டார். அவர் இப்போது இஸ்லாத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அது பாவமா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது. நான் உண்மையில் அவர்களை வரவைக்காமல் சஹாதாவை சொல்லிக் கொடுத்து பின்னர் அவர்களை வரவைத்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் குறிப்பிட்டது இல்லை, அவர்களது பெற்றோர்கள் வந்து அவர்களிடம் ஆலோசித்து விட்டு இதை செய்வோம் என்று. அதை சதிப்பிழைகளுக்கு அப்பால் இவ்வாறான நிகழ்வுகளும் எங்களுக்குள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலர் எங்களை பார்த்து எங்களோடு பழகும் போது அவர்கள் தானாகவே எங்கள் மீது எங்கள் பால் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதை விமர்சனமாக பலர் முன்வைக்கின்றார்கள். இதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். அதில் சரியா தவறா என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் அதை பற்றி விரும்பினால் கூறலாம். நான் செய்தது சரியா தவறா என்பது. முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் வேகமாக பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய தாயினுடைய நடவடிக்கைகள். வேலைக்காரியாக வைத்த பிள்ளையை சொந்த பிள்ளையை போல நடத்திய அந்த முறை அந்த பிள்ளையினுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதுவாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறது. அந்த நேரத்தில் அதனுடைய சுதந்திரம் அது இஸ்லாத்தை 18-19 வயதை தாண்டி விட்டது என்றால் அது ஒரு சுதந்திரமாக முடிவெடுக்கிற உரிமையை பெற்ற ஒரு பிள்ளை. அந்த உரிமையின் அடிப்படையில் நீங்கள் அந்த நேரத்தில் ஷஹாதாவை சொல்லிக் கொடுத்திருந்தால் மிகவும் பொருத்தமானதாக இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பெற்றோர் அந்த பெண்ணை எங்களிடம் அமானிதமாக எனக்கு பெற்றோரையும் தெரியும், அவர்கள் மூலமாகத்தான் அந்த பெண் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். எனவே நான் குறிப்பிட்டேன், ஏனென்றால் அவர்கள் ஒரு அமானிதமாக, ஏனென்றால் எனது வயது முதிர்ந்த தாயும் தகப்பனும் மட்டும் இருந்த வீட்டில் தான் அவர்கள் இருந்தார்கள். எனவே ஒரு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பெண்ணை நாங்கள் அவரது விருப்பத்துக்கு இஸ்லாத்தில் எடுப்பதில் எனது மனச்சாட்சிக்கு அது ஒப்பவில்லை என்பதால் நான் அவர்களது பெற்றோரை வரவழைத்தேன். அதுல உங்களுடைய அந்த இஜ்திஹாத், நீங்கள் செய்த இஜ்திஹாத் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அதை பார்ப்போம், அது இறைவனிடம் விட்டு விடுவோம். அந்த வகையில் ஷாம் வரதன், ஷாம் விக்கி அவர்கள் இருவருக்கும் இனிய வணக்கம். பிறந்துள்ள புத்தாண்டு அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். கடந்த கால சம்பவங்கள் கசப்பானவை, எனவே அவற்றை தவிர்த்து தற்போதைய நிலையில் எவ்வாறான நிலைப்பாட்டை சிறுபான்மை சமூகம் எடுக்க வேண்டும்? தங்கள் கருத்துக்கள் மத ரீதியான கருத்தாக இருந்தாலும் மறுப்பதற்கில்லை, ஆனால் தற்போதைய நிலையில் இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இது நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து ஒரு 40 நிமிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அமைதி காக்க வேண்டும் போன்ற விடயங்களை பற்றி கேட்ட போது இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தங்களது கருத்து என்ன? இதை பொறுத்தவரையில் சிறுபான்மை சமூகங்கள், குறிப்பாக இலங்கையிலே தொடர்ச்சியாக சிறுபான்மை சமூகங்கள் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது என்பது பொதுவான ஒரு உண்மையாகும். இப்போ இலங்கையிலே சிறுபான்மை சமூகங்களாக கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், இன்னும் சில சிறிய சிறுபான்மை மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இலங்கையிலே உள்ள சிறுபான்மை சமூகங்கள் அவர்களுக்கிடையில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவது என்பது இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாகும். அரசியல்வாதிகளுடைய அந்த உட்பட்டு அந்த பிரிவினையின் பக்கம் மக்கள் செல்லாமல் சிறுபான்மை சமூகம் அவர்களுடைய அரசியல் அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை பெற்று இந்த நாடு நமக்குரிய நாடு, இது எல்லோரும் இந்த நாட்டு மக்கள், பௌத்தர்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் இந்த நாட்டிலே 1000 வருடங்களுக்கு மேலாக வாழக்கூடிய சமூகங்கள் என்ற அடிப்படையில் சிறுபான்மை சமூகங்கள் கடந்த கால கசப்பான வரலாறுகளை மறந்துவிட்டு தங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது. அதிலே இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றத்திலே மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய அந்த உரைகள், முஸ்லிம்களுடைய ஜனாசா நல்லடக்கம் தொடர்பாக அவர்கள் பேசிய பேச்சுக்கள், அதற்கு பிறகு அவர்கள் வழங்கிய செவ்விகள் எல்லாம் உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய சமூகத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சமூகங்களுக்கு இடையில் ஒரு பிரிவினை உண்டு பண்ணி அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். அப்படியான நிலை மாற்றப்பட வேண்டும். ஒருவர் ஒருவரை புரிந்து
எல்லோருடைய உரிமைகளையும் பரஸ்பரம் பெற்றுக்கொள்வதற்கான விட்டுக்கொடுப்புகளோடு செயற்படுவது என்பது இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாகும். இதை அரசியல்வாதிகள் புரிந்து கொண்டால்தான் சாத்தியப்படும். நிச்சயமாக. அதுபோல பலர் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களையும் இடைக்கிடையே நான் சேர்த்துக் கொள்கிறேன் ஷேக். அதுபோல நீங்கள் பேசும்போது அந்த விடயங்களை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அம்ஜாத் லத்தீப் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆனால் இதை பற்றி நாங்கள் இதற்கு முன்னர் பேசியிருக்கின்றோம். என்றாலும் புதிதாக இணைந்து கொண்டவர்களுக்காக தற்போதுள்ளது போன்று பெரும் தொற்று நோய் ஏற்படும் போது அதிலிருந்து விடுபட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி என்ன என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இஸ்லாம் ஒரு பூரணமான வாழ்க்கை நெறி என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் என்ற வகையிலும் நோய்கள் தொடர்பான மிக தெளிவான வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் தொற்று நோய்கள் என்ற ஒரு நிலை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. தொற்று நோய்கள் இருக்கின்றன, நோய்கள் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி தொற்றும் என்பதையெல்லாம் இஸ்லாம் சொல்லி இந்த தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி குவாரண்டைன் சிஸ்டம் என்ற ஒன்றை முதலாவதாக அறிமுகப்படுத்தியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதாவது செல்ஃப் குவாரண்டைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமைப்படுத்துதல் என்கிற ஒரு சட்டத்தை இந்த தொற்று நோய் காலத்திலே அந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஊருக்கு போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஊரிலே தொற்று நோய் இருக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வது, அந்த ஊருக்கு போவதா ரிட்டர்ன் ஆகுவதா என்று டிஸ்கஷன் செய்யும் போது மூத்த நபித்தோழர்கள் என்று சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு ஊரில் தொற்று நோய் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்குள் நீங்கள் போகவும் வேண்டாம், அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த குவாரண்டைன் என்பது உண்மையிலேயே இஸ்லாம் காட்டிய ஒரு வழி என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். சுன்னாவை ஹயாத்தாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது என்று அந்த பாசிட்டிவாக இதை பார்த்தால் உண்மையிலேயே ஒரு மனதுக்கும் ஆறுதலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக இந்த தொற்று நோய் காலங்களிலே பிரதானமாக நோய்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்ற அந்த பொதுவான வழிகாட்டலையும் நாம் நினைவு கூற வேண்டும். அப்ப சிலர் என்ன செய்யறன்னு சொன்னால், இவ்வாறான நோய்கள் வரும்போது அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான் என்று ஒரு மடத்தனமான கருத்தை பதிவு செய்வார்கள், அல்லது அந்த மடத்தனமான சிந்தனையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், ததாவு, நோய் வந்தால் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா, எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அந்த நோய்க்கு மருந்தை இறக்காமல் அல்லாஹ் விட்டதில்லை என்று. அப்ப நோய் வந்தால் மருந்தும் இருக்கிறது, அந்த மருந்தை தேடி அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டலாகும். வல்லாஹு அலம். அந்த வகையில் இன்னும் ரில்வான் ஹனீஃபா அவர்கள் நான் நினைக்கின்றேன், அவர் ரியாத் சவுதியில் இருக்கின்றார். மிகவும் மரியாதைக்குரியவர், அத்துடன் தெளிவான உண்மையான இஸ்லாமிய விளக்கங்களை வழங்கக்கூடியவர் அஷேக் முபாரக் மதனி. உங்கள் இருவருக்கும் எனது சலாம். ரில்வான் ஹனீஃபா என்று ஜித்தாவிலிருந்து தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது போன்ற பல கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் நான் நினைக்கின்றேன் போதுமான விடயங்களை நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களாக எமது கதையாடல் நீளுகிறது. எனவே நாங்கள் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். நாங்கள் தேவையானவற்றை பேசியிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஷேக் அவர்களிடம் மீண்டும் ஒரு முறை இந்த சமூகத்துக்கு உங்களது அறிவுரை, இப்போது சமகாலத்தில் இருக்கும் இந்த நிலைக்கு உங்களது ஒரு அறிவுரையை மீண்டும் ஒரு பொழிப்புரையாக பதிவு செய்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சகோதரர் சர்தார் அவர்களே. உண்மையிலேயே இன்றைய காலத்தில் முஸ்லிம் சமுதாயம் ஒரு உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை யாருமே மறக்க முடியாது. இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நேசிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசித்தால் நிச்சயமாக அவரை சோதிக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே இந்த உலகத்தில் மிக பெருமதியான மனிதர்கள், முக்கியமான மனிதர்கள், நபிமார்கள், அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈமானோடு இருந்து சோதனை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் யாருமே கிடையாது. அந்த வகையிலே நாம் சோதிக்கப்படுகிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும்.
இந்த சோதனைகள் நீடிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழலச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சோதனையான காலம் விரைவில் நீங்கும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அதே போல பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவது என்பது ஷைத்தானுடைய பண்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிதானமாக இருப்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்றார்கள். எனவே நாம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சர்வ வல்லமையும் கொண்டவன். அவன் குன் என்றால் எல்லாம் நடக்கும் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். எனவே நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருங்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும், இறைஞ்ச வேண்டும், மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும். சுஜூதுகளிலும் அத்தஹியாத்திலும் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே நாம் நிறைய மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு மன அமைதியையும் தருவான், நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடுதலையும் தருவான் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் எல்லோருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக நன்றி ஷேக் அவர்களே. எனது அன்பு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு இவ்வளவு நேரமும் நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போது மக்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கும் எங்களுக்கே ஒரு மன அழுத்தம் இருக்கும்போது நாட்டில் வாழும் மக்களின் மனநிலை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் கவலையாக இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கான என்னால் முடிந்த ஒரு 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 மனதை அவர்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் நிகழ்வாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தேன். அந்த வகையில் நீங்கள் எனது அன்பு அழைப்பை ஏற்று உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றியமைக்காக, அதுபோல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்கு கருத்தெழுதிய அனைவர் சார்பிலும் உங்களுக்கு, அதுபோல இலங்கையின் ஒட்டுமொத்த சமூகம் சார்பிலும் உங்களுக்கு எமது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஷேக் அவர்களே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அல்லாஹு தஆலா இந்த வானொலி ஊடாக சமூகத்திற்கு நிறைய நீங்கள் பணி செய்வதற்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்து நமக்காக துஆ செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைவான கூலியை கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக நம்மை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் நேசிக்க வேண்டும். நாமும் அவர்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். ஆம் சொந்தங்களே, இன்று எமது இந்த கதைப்பமா விசேட கதைப்பமா நேரலையை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு கதைப்பமா நேரலை இன்னும் சிறிது நேரத்தில் கனடிய நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த நேரலையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சர்தார். மீண்டும் சந்திப்போம்.